Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்ற இந்த தொடரிலே திருக்குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலும் மாத்திரம்தான் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரம் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை பார்த்தோம். அதுபோக இஸ்லாத்தில் எவ்வளவு நன்மக்களாக இருந்தாலும், சஹாபாக்களாக இருந்தாலும், இமாம்களாக இருந்தாலும், பெரியார்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவங்க சொல்வதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொல்வது மார்க்கமாகாது. மார்க்கத்தில் அவங்க சுயமாக சட்டம் வகுக்கிற அதிகாரம் படைத்தவர்கள் இல்லை என்பதற்குரிய சான்றுகளையும் பார்த்தோம். அதுபோக இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி மட்டும் என்று சொன்னால், குர்ஆன் இஸ்லாத்தின் ஆதாரம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஹதீஸ் என்று சொன்னால் மட்டும்தான், ஹதீஸில் எல்லா தரப்பினருமே இரு வகையாக ஹதீஸை சொல்லுவாங்க. இது சரியான ஹதீஸு, இது தவறான ஹதீஸு. எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி, எந்த 72 கூட்டத்தில் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் சில ஹதீஸுகளை ஆதாரப்பூர்வமானது என்று சொல்வார்கள், சில ஹதீஸுகளை தவறானது என்று சொல்வார்கள். அப்ப ஏன் இப்படி சொல்றாங்க? ஹதீஸில் மட்டும், குர்ஆன்ல அப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹதீஸில் வரும்போது மட்டும் சிலது ஏன் பலவீனமாக ஆகிறது, சிலது ஏன் இட்டுக்கட்டப்பட்டதாக ஆகிறது, சிலது மாத்திரம் ஏன் ஆதாரப்பூர்வமாக ஆகிறது என்றால், அது ஹதீஸுடைய வரலாறை ஹதீஸுடைய வரலாறை கொஞ்சம் தெரிந்து கொண்டால்தான் ஏன் இப்படி இந்த மாதிரி இரண்டாக பிரித்திருக்கிறார்கள் என்று வழங்க முடியும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து குர்ஆன் வருது. குர்ஆன் வந்த உடனே அந்த குர்ஆனுக்கு இரு வகையான பாதுகாப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்துகிறார்கள். ஒரு வகையான பாதுகாப்பு என்னவென்று சொன்னால், அதை மக்களுக்கு சொல்லி மனப்பாடம் செய்ய வைக்கிறார்கள். அன்றைய அரபுகளுக்கு எழுத படிக்க தெரியாத அரபுகளுக்கு நினைவாற்றல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதனால அவங்கள மனப்பாடம் செய்ய வைத்து காரிகள் என்கிற பெயர்ல நிறைய பேர் குர்ஆனை மனனம் செய்ய வைக்கிறார்கள். அதுபோக ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு சூறாவும் வரும் பொழுதெல்லாம் வஹியை எழுதுவதற்கென்றே சிலரை நியமித்திருந்தார்கள். அவங்களை அழைத்து, இன்றைக்கு இந்த வசனங்கள் வந்தன, எழுதி கொள்ளுங்கள், இது இந்த அத்தியாயத்தில் இந்த இடத்துல சேர்த்துக்கிறங்க, இது இந்த அத்தியாயத்தில் இதுக்கு பின்னாடி வச்சுக்கிறங்க என்று ஒவ்வொரு தடவை வஹி வரும் பொழுதும் அந்த வஹியை எழுதுவதற்கு எழுத்தாளர்களை வைத்து எழுதி கொள்வார்கள் குர்ஆனுடைய வசனங்களை. அப்ப குர்ஆன் என்பது எல்லா சஹாபாக்களும் இல்லாட்டாலும் அதிகமான சஹாபாக்களால் மனனம் செய்யப்பட்டு இருந்தது. அதே மாதிரி எழுத்துலையும் ரெக்கார்ட்லையும் என்ன செய்யப்பட்டுச்சு, எழுதி வைத்திருந்தார்கள். பல சஹாபாக்கள் ஒரு 15-20 சஹாபாக்கள் குர்ஆனை என்ன எழுதி வைத்தவர்களாக அறியப்பட்டிருக்கிறார்கள். அப்ப எழுதி வைத்திருக்கிற காரணத்தினாலையும் அந்த மனப்பாடம் செஞ்ச காரணத்தினாலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு எல்லாருமா கூடி எழுதி வைத்தது மனப்பாடத்தை எல்லாம் வச்சு ஒத்து பார்த்து, யாராவது விட்டுருக்காங்களா, யாராவது சில வசனங்களை எழுதாம இருக்கிறாங்களா என்பதையெல்லாம் பார்த்து ஓதுறவங்களையும் விட்டு செக் பண்ணி எல்லாத்தையும் தொகுத்து ஒரு பிரதியாக ஆக்கிட்டாங்க. அந்த பிரதியைத்தான் தலைமுறையா நமக்கு பாஸ் பண்ணிட்டு வர்றாங்க. எழுத்துக்கள் மாறி இருக்கலாம், அந்த உச்சரிப்புகள் மாறாது. அந்த எழுத்துடைய ஸ்டைலு அதெல்லாம் மாறி போயிருக்கும். அந்த காலத்து அரபி இப்ப கிடையாது. ஆனால் அந்த அவங்களும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் அந்த எழுத்தை வாசிப்பாங்க. இந்த எழுத்தை நாமளும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் வாசிப்போம். வாசிக்கிறது தான் முக்கியமான விஷயம். அப்படி அந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு வந்துருச்சு. இப்ப ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் இல்லாம பேசியிருப்பாங்கல்ல, அதான் ஹதீஸ். குர்ஆன்ல இல்லாம அவங்க செஞ்சு காட்டியிருப்பாங்கல்ல, அதான் ஹதீஸ். அதை நீங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஏற்பாடு செய்யல. ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் அதை எழுதுவதற்கு சிலர் ரசூலா நியமிக்கவும் இல்லை, அல்லது ஒரு ஆர்டர் பண்ணி நான் என்ன பேசினாலும் எழுத தெரிந்தவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாருக்கும் முடியாட்டாலும் யாருக்கு எழுத தெரியுமோ அவங்க அதை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. சொல்லாதனால என்ன ஆகுது, இன்னும் சொல்ல போனா அவங்க ஒரு தடை வேலை செய்யறாங்க. என்ன தடை செய்யறாங்க? இந்த குர்ஆன் எழுதுறாங்கல்ல, அவங்களுக்கு சொல்றாங்க, லா தக்துபு அன்னி கைரல் குர்ஆன், என் வழியாக குர்ஆனை தவிர எதையும் நீங்கள் எழுதக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கட்டளை இடுறாங்க?
எழுத்தர்கள் வந்துட்டாங்கல்ல, குர்ஆனை எழுதும் போதே ரசூலுல்லாஹ் ஹதீஸ் சொன்னாங்கன்னு வைங்க, அது பக்கத்தில் எழுதிட்டாங்கன்னு சொன்னா குர்ஆனும் ஹதீஸும் கலந்து போயிடும். அப்ப குர்ஆனோட தன்னுடைய சொல் கூட கலந்து, அதுவும் வஹியா இருந்தாலும் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அந்த சொல்லும் வஹி, கருத்தும் வஹி. ஹதீஸை பொறுத்த வரைக்கும் கருத்து தான் வஹி, அந்த சொல்லு ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு. ஒரு மெசேஜ் உள்ள வர அதுக்குரிய வார்த்தைகள் யாருடையது? ரசூலுல்லாஹ்வுடையது. அப்ப அதுவும் வஹியா இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க மக்கள்கிட்ட, எழுதுறவங்கள்ட்ட சொல்றாங்க, லா தக்துபு அன்னி கைரல் குர்ஆன், குர்ஆனை தவிர வேற எது நீங்க என்னிடமிருந்து எழுதவே கூடாது. வமன் கதப அன்னி, என் வழியாக யாராவது எழுதி இருந்தால் கைரல் குர்ஆன், குர்ஆன் அல்லாது நீங்கள் எழுதி வைத்திருந்தீர்களே ஆனால் ஃபல்யம்ஹு, அதை அழித்து விட வேண்டும். குர்ஆன் தான் எழுதணுமே தவிர குர்ஆன் இல்லாம எதையாவது நான் சொன்ன விஷயம் தான் அது, நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் எழுதி வைத்திருந்திருப்பீர்களே ஆனால் அதை அழித்து விட வேண்டும். வஹத்திசு அன்னி, என் வழியாக அறிவியுங்கள், எழுதி வைக்காதீங்க. என் வழியா நான் சொன்னதை என்ன செய்யுங்க, தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க, அடுத்த மக்களுக்கு எத்தி வைங்க. ஆனா அதை எழுதி ரெக்கார்ட் பண்ணி விடாதீர்கள் சொல்லிட்டு, ஆனா அது ஒரு எச்சரிக்கை சேர்த்து சொல்றாங்க. ஒமன் கதப அலைய முத்தாமிதன் ஃபல்யதபவ்வ மகாதஹு மினன் நார், யார் என் பெயரில் வேண்டுமென்று இட்டு கட்டியதாக சொல்லுகிறானோ அவன் நரகத்தில் தன்னுடைய இடத்தை பதிவு செய்து கொள்ளட்டும். அதனால அறிவிக்கிறேன் விட்டு அடிச்சிடாதீங்க, கரெக்டா சொல்லுங்க, நான் சொன்னதை மட்டும் சொல்லுங்க இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்றாங்க. இது 7702. இது மக்களுக்கு சொன்ன மாதிரி வந்தாலும் இது அனைத்து மக்களுக்கும் சொன்னது இல்லை. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சொன்னதாக தான் வருது, எழுத்தர்களுக்கு மட்டும் போட்ட கட்டளையாக வரலை. என் வழியாக குர்ஆனை தவிர எதையும் எழுதாதீர்கள்ங்கிறது யாரும் எழுதக்கூடாதுங்கிற கருத்தில் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற ஆட்களுக்கு எழுத அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். வேற வேற சந்தர்ப்பங்கள்ல அவங்களுடைய சொற்களையும் எழுதி கொள்ள அனுமதி கொடுத்தார்கள். அப்பனா இது யாருக்கு சொன்னதப்ப? இது இவங்களுக்கு மட்டும் உள்ளது, குர்ஆனோட கலந்துடக்கூடாதுன்னு தான் சொல்ல சொன்னாங்களே தவிர சில சஹாபாக்கள் அவங்களா விருப்பப்பட்டு குர்ஆனை எழுதாதவங்க, குர்ஆனை தொகுக்காத சஹாபாக்கள் அவங்களுடைய ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி, அவங்களுடைய நாலேஜை திருப்பி ரெஃபர் பண்ணுவதற்காக வேண்டி, ரெஃபரன்ஸுக்கு வேணும்ல, அதுக்காக வேண்டி எழுதியும் கொண்டார்கள். அதுக்கு ஆதாரம் சொல்வதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி ஹஜ்ஜில் ஒரு உரை நிகழ்த்துவாங்க. உரை நிகழ்த்தும் போது சில கேள்வி எல்லாம் கேட்டவுடனே அப்ப அந்த அபூஷான்னு ஒருத்தர் வந்திருப்பார், அபூஷான்னு சொல்லி ஒருத்தர் அந்த கூட்டத்தில் வந்திருப்பார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இதை நீங்க சொன்னது எழுதித்தாங்க, எனக்கு நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறேன், நீங்க சொன்ன விஷயத்தை போய் நான் மக்களுக்கு சொல்லணும், இதுகளை யாவும் பண்ணிக்கிட்டு போய் எனக்கு சொல்ல முடியாது, எனக்காக நீங்கள் எழுதி தரங்கள் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, உக்துபூலி அபிஷா, இந்த அபூஷா என்பவருக்கு நீங்க எல்லாம் எழுதி கொடுங்க, யார் எழுத தெரிஞ்சிருப்பாங்களோ அவங்களை ஆர்டர் பண்ணிருப்பாங்க. அப்ப அவர் கேட்டது என்ன செய்வாரு, இன்னென்ன விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தேதியில் இந்த இடத்தில் வைத்து உரை நிகழ்த்தினார்கள் என்று எழுதி அவருக்கு கொடுக்கறாங்க. அப்ப எழுதக்கூடாது என்ற கட்டளை பொதுவானதா இருந்தா இவங்களுக்கு எழுதி கொடுக்க ஆர்டர் பண்ணிருக்க மாட்டாங்க. இது ஹதீஸ் தான். இது கடைசி ஹஜ்ஜில் ஆற்றிய உரை ஹதீஸ் தான், அது குர்ஆன் வசனம் இல்ல தானே. குர்ஆன் வசனமா இல்லாம இருந்தும் கூட அவங்களுடைய உரையை எழுதி தர வேண்டும் என்று ஒருவர் கேட்கிறார் ஹஜ்ஜில, கடைசி ஹஜ்ஜில. அதை எழுதி கொடுக்கும்படி ரசூல் ஆர்டர் பண்றாங்க. ஆர்டர் பண்ணா எழுதி கொடுத்திருப்பாங்க. இது எங்க இருக்குன்னா, இது புகாரியில 2434 6880. அப்ப எழுதலாம்னு விளங்குது. குர்ஆனை எழுதுற தனி விஷயம், ஹதீஸுகளை எழுதலாமான்னு கேட்டா அவங்க தான் எழுதக்கூடாது. குர்ஆனை எழுதுறவங்க எழுதுனா குழப்பிடுவாங்க. குர்ஆனை பதிவு செய்யாத மக்கள் என்ன செய்யலாம், எழுதி கொள்ளலாம், எழுதுவது பாவமான காரியம் இல்லை என்று இதுல விளங்குகிறது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் என்னன்னா, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அப்படின்னு ஒரு சஹாபி, இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அவர் சொல்றாரு, குந்து அக்துபு குல்ல ஷைஇன் அஸ்மஉஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக எதையெல்லாம் கேட்கிறேனோ அனைத்தையும் நான் எழுதுபவனாக இருந்தேன். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையெல்லாம் அவர் கேட்டதுதான். அவர் கேட்டதே 1% 2% தான் இருக்கும். 98% செய்தி அவர் சபையில் இருந்திருக்க மாட்டாரு. அவர் கேட்ட விஷயங்களை நான் இதையெல்லாம் ஹதீஸ் தொகுத்து எழுதலவர், அவர் கேட்ட விஷயங்களை மட்டும் எழுதிக்கிட்டாங்க. என்ன சொல்றாருன்னு கேட்டா, அக்துபு குல்ல ஷை, குந்து அக்துபு குல்ல ஷைஇன் அஸ்மஉஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக நான் எதையெல்லாம் கேட்டேனோ அதையெல்லாம் நான் எழுதி வைப்பவனாக இருந்தேன். அப்ப அந்த குறைஷ் குலத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் நல்ல அறிஞர்கள் சொன்னாங்க, நீ எல்லாத்தையும் எழுதுறியா, தக்துபு குல்ல ஷைஇன் தஸ்மஉஹு, நீ ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிற எல்லாத்தையும் நீ எழுதிக்கிட்டு இருக்கிறியா,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷருன், ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர், எத்தகல்லம பில் கலபி வரிலா, கோபமாகவும் சந்தோஷமாகவும் பேசக்கூடியவர்கள், கோபத்தில் கூட குறை பேசிடுவார்கள். நீ கேட்கறலாம் போட்டு எழுதி வைக்கிற, பிரிச்சு தான் எழுதணும், எல்லாத்தையும் இப்படி எழுதுவ அப்படின்னு யாரோ சொல்ல அவருக்கு அட்வைஸ் பண்ண உடனே அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அதை விட்டுட்டார். எழுதுறத என்ன செய்யறாரு, விட்டுட்டாரு. விட்டுட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா பிறகு போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு சம்பவத்தை. நான் எழுதிக்கிட்டு இருந்தேன், சில பேர் குறைஷி குலத்தை சேர்ந்த சில பேர் என்னை பார்த்து நீ எல்லாத்தையும் எழுதிடாத, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமா இருக்கும்போது என்ன சொல்லிடுவாங்க, ஒரு சந்தோஷமா இருக்கும் கூட குறை சொல்லிடுவாங்க, மனிதர் தானே, அவங்க சொல்லலாம் அப்படி எழுதி வச்சுட்டா பிற்காடு மாதிரி ஆயிரும், அப்படின்னு ஆக்காதுன்னு சொல்றாங்க என்று இவர் ரசூலுல்லாஹ்ட்ட போய் இதை முறையிடுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா தன்னுடைய வாயை காட்டி வாயின் பக்கம் விரல வச்சு உக்துப், நீ எழுது. இப்போ வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கைவசத்தில் இருக்கிறது அவன் மீது ஆணையாக, மா யஹ்ருஜு மின்ஹு இல்லா ஹக்குன், இதிலிருந்து இந்த வாயை காட்டுறாங்க, இதிலிருந்து உண்மையை தவிர வேற எதுவும் வராது, என் வாயில் இருந்து உண்மையை தவிர எதுவும் வராது, நீ எழுதிக்க. அவங்க தப்பா சொல்லியிருக்கிறாங்க, நான் உண்மையை ஹக்க தான் சொல்லுவேன், பொய் சொல்ல மாட்டேன், தாராளமா நீ எழுதிக்கன்னு சொன்ன உடனே மறுபடியும் எழுதினார். யாரு, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் என்பவர். இது அபூதாவுதுல சஹீஹான ஹதீஸ், அபூதாவுதுல 3646, அகமதுல 6510, இன்னும் நிறைய நூல்கள் இருக்கிறது. அப்ப இதுல என்ன வழங்குது என்று கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதக்கூடாதுன்னு சொன்ன தடை இருக்குல்ல, எல்லாருக்கும் இல்ல. எழுதக்கூடாதுன்னு சில பேர் எழுதவே கூடாதுன்னு சொல்றாங்க, அப்படி கிடையாது. ஹதீஸ் எழுதலாம், ஆனால் குர்ஆனுக்கு செஞ்ச மாதிரி அவங்களே சிரத்தை எடுத்து எழுத வைக்கவும் இல்லை, அந்த எழுத்தர்களை எழுதுமாறு கட்டளையிடவும் இல்லை, அனைத்தையும் எழுதுமாறும் சொல்லவே இல்லை. யார் யார் கேட்கிறீங்களோ அவங்க எழுதிக்கலாம் என்கிற வகையில் அந்த அனுமதி கொடுத்திருந்தார்கள். அதே மாதிரி அபூ ஹுரைரா கூட சொல்லுவாங்க, மாமின் அஸ்ஹாபின் நபி அஹதுன் அக்ஸர ஹதீஸன் அன்ஹு மின்னி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக என்னை விட வேற யாரும் அதிகம் அறிவித்ததில்லை. அபூ ஹுரைரா சொல்றார், என்னை விட யாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அதிக ஹதீஸில் அறிவிக்கவில்லை. இல்லாமா கான மின் அப்துல்லாஹ் இப்னு அம்ர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அவர்களிடமிருந்து ஏற்பட்ட எழுத்தை தவிர, இன்னஹு கான யக்துபு, அவர் பாட்டு கேட்கலாம் எழுதி வச்சிருவாரு, வலா அக்துபு, நான் எழுத மாட்டேன், அதனால அவர்கிட்ட ஜாஸ்தியா இருக்கிறான், ஏன்னா கேட்கணும் எழுதி வச்சிருக்காரு, நான் அதிகமா அறிவிச்சிருக்கிறேன், என்ன அளவுக்கு யாரும் அறிவிச்சதில்லை, எனக்கு நிகராக அதுக்கு மேலாக யார் வருவா, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் வருவாரு, ஏனென்றால் அவர் அனைத்தையும் எழுதுவார், நான் எழுத மாட்டேன். மனப்பாடத்தில் உள்ளதை சொல்லும் பொழுது 100 செய்தியை சொன்னாங்கன்னா 90 மறந்துடுவோம்ல, 10 தான் சொல்லுவோம். 10 செய்தியை கேட்டாங்கன்னு சொன்னா 5 மறந்துடுவோம். இவர் என்ன அம்புட்டி வச்சிருப்பாரு, பார்த்து பார்த்து சொல்லிடுவாரு. அப்ப அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள், நான் எழுதலைன்னு சொல்லி அபூ ஹுரைரா அறிவிக்கிற ஹதீஸ் புகாரியில 113வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல என்ன விளங்குறோம் என்று கேட்டால், குர்ஆன் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே எழுதப்பட்டு விட்டது, மனப்பாடம் செய்யப்பட்டு விட்டது. அதனால ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு யாராவது ஒரு வசனத்தை சொல்லி இப்படி குர்ஆன்ல இருக்குன்னு சொல்ல முடியாது, பின்னி எடுத்துருவாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு குர்ஆனில் இப்படி இருக்கிற பயான் பண்ணும்போது குர்ஆன்ல இல்லாத ஒரு வார்த்தை அவரா விட்டு கட்டி குர்ஆனில் இருக்கிறதுன்னு சொன்னா எந்த குர்ஆன்ல இருக்கு எடுத்துட்டு வா, இந்த தண்டா குர்ஆன் என்று கேட்கிற அளவுக்கு ஒரு செக்யூரிட் பண்ணி வச்சுட்டாங்க. ஹாஃபில்கள் இருந்தாங்க, கூட்டி கொண்டு கேட்பாங்க இவன் சொல்றது குர்ஆன்ல இருக்கான்னு, அல்லது மூலப்பெருதி வச்சிருந்தாங்க, அதை செக் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு உஸ்மான் காலத்தில் என்ன பண்றாங்கன்னா இன்னும் நிறைய அந்த பிரதி எடுத்து அந்த ஒரு பிரதியை நிறைய பிரதி ஆக்கி எல்லா பிரதியும் அனுப்பி வச்சுட்டாரு. அப்ப குர்ஆன்ங்கிற எழுத்திலேயே போய் சேர்ந்து விடும் பொழுது யாராவது விட்டு அடிச்சாங்கன்னு சொன்னா எடுத்து பார்த்துருவாங்க. எந்த ஊர்ல உள்ள ஒரு ஆளும் குர்ஆன்ல இருந்து சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு இருக்கும் பொழுது குர்ஆன் மட்டும்தான் வந்து கொண்டிருந்தது. குர்ஆனாக ரசூலுல்லாஹ்ட்ட இருந்ததெல்லாம் குர்ஆன் தான். சஹாபாக்கள் குர்ஆன் சொன்னாங்களே அதுல வேற எதுவும் சேரவே இல்லை. தாபியீன்கள் குர்ஆன் சொன்னாங்களே அதுல வேற எதுவும் சேர்க்க முடியவில்லை. யாரும் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு கால அல்லாஹு தஆலா அல்லாஹ் சொல்லுகிறான் எல்லாம் போட்டு சொல்ல முடியவில்லை. ஏன் அந்த பாதுகாப்புன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, ரெக்கார்டா இருக்கிற ஒரு விஷயத்துல எடுத்துக்கிட்டு சொல்ல மாட்டாங்க. செவி வழியா இருந்து விட்டு அடிக்கலாம். வாய் வழியா கேட்டா நான் உங்கள்ட்ட சொல்ல நீங்க உங்கள்ட்ட சொல்ல இப்படி இருந்தா அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு சொல்லிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் குர்ஆன்ல இந்த வாய்ப்பு இல்லாதனால அது பாதுகாப்பா இருந்துச்சா. ஹதீஸை பொறுத்தவரை என்ன நமக்கு வழங்குது, இப்ப இந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ருங்கிறவர் மட்டும் தான் இதை கொஞ்சம் எழுதி வச்சிருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் மட்டும் தான் எழுதியிருக்காரு. அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா சின்ன சதவீதம் எழுதியிருப்பார். ஏன்னா எல்லா நேரமும் இருக்க மாட்டார் ரசூலுல்லாஹ்ட்ட, வெளியே போயிருப்பாரு. அவர் இல்லாத நேரத்தில் ரசூல் எவ்வளவு பேசியிருப்பாங்க, 24 மணி நேரம் இருக்க மாட்டாரு, வீட்டில் இருக்க மனைமாரி தான் கேட்டிருப்பாங்க. இவர் கலந்து கொண்ட சபைகள்ல மட்டும் என்ன செய்வாரு, அதை கேட்டதை எழுதி வச்சிருவாரு. இது ஒரு வகை. இந்த அபூஷாக்கு ஒன்று எழுதி கொடுத்தாங்க, அது ஒண்ணு. இப்படியாக ஒரு 1-2 பேர் என்ன செஞ்சிருந்தாங்க எழுதி வச்சிருந்தாங்களே தவிர
அவங்களுக்கு சின்ன அளவில் எழுதி வைத்திருந்தாங்களே தவிர பாக்கி எதுவும் என்ன இல்ல ஹதீஸாக நமக்கு வந்து எழுதப்படவே இல்லை. அப்ப ஹதீஸ் எப்படி வந்துகிட்டு இருக்குது? எல்லாம் வாய் வழியா தான் சொல்றது. ஒவ்வொருத்தர் அவர் அடுத்தவர் சொல்வாரு, அவர் அடுத்தவர் சொல்வாரு. இப்படியே வாய் வழியாகவே ஹதீஸ்லாம் என்ன செய்யுது? வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாய் வழியா வந்து கொண்டிருக்கும் பொழுது துவக்கத்தில் ஆரம்பத்தில் எழுதணும்னு வந்தவங்க யாருன்னு கேட்டா சில பேர் முன் வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலம்லாம் முடிந்த பிறகு நாம ஹதீஸுக்கு ஒரு எழுத்து வடிவம் கொடுக்கல என்று சொன்னா கேமனால் வரைக்கும் இந்த மார்க்கம் இருக்கு, அவன் கடிக்க ஆரம்பிச்சிருவான் ஹதீஸ்ன்னு சொல்லி. மக்கள் ரெஃபர் எதை வச்சு அது ஹதீஸா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க. நம்ம வாட்டுக்கு அது ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீ எப்ப வேணாலும் சொல்லிட்டு போயிடலாமே. அப்ப சொன்னாங்கன்னா உண்மையும் பொய்யும் பிரித்தறிய முடியாம போயிருமே. பிரித்தறிவதற்கு நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான காலத்தில் இருக்கிற நாம அதுக்கு ஒரு எழுத்து வடிவத்தில் ஆக்கி வச்சிட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு யாரும் என்ன செய்ய மாட்டான், இட்டு கட்ட மாட்டான் என்ற ஒரு கவலையோட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சில அறிஞர்கள் வந்து நூல்களை எழுதுறாங்க. நூலா எழுதுறாங்கன்னா யாருன்னு கேட்டா பிரயாணம் பண்ணி அப்படி எழுதுறது இல்ல. மக்காவில் ஒரு அறிஞர் இருக்காருன்னு வைங்களேன், அவர் ஒரு மார்க்கத்தை நல்ல கற்றவராக இருப்பார். மார்க்கத்துக்கு அர்ப்பணித்து ஒவ்வொரு சஹாபின்னு சொல்லலாம் கேட்டு அறிஞ்சு வச்சிருப்பார். அவர் மக்காவில் உள்ள மக்கள் அறிஞ்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த விஷயம் மட்டும் எழுதிக்கிறார். இதுக்குன்னு போய் மதீனாவுக்கு போய், குபாவுக்கு போய், பசராவுக்கு போய், ஷாமுக்கு போய், ஈரானுக்கு போய், குராசானுக்கு போய் இப்படி ஊரா பிரயாணம் பண்ணலாம் எழுத மாட்டார். அந்தந்த ஊர்ல உள்ளவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அவர்கள் தங்கள் பகுதியில் வந்த சஹாபாக்கள் வழியாக சில ஹதீஸ்கள் கிடைத்திருக்கும். அது மக்கள் மத்தியில் பரவலா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கும். சில சஹாபி மக்காவுக்கு போயிருப்பாரு, அந்த சஹாபி அடுத்த மக்களுக்கு சொல்லியிருப்பாரு. அப்படி செவி வழியாக மக்கள்கிட்ட சுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான செய்திகளை எழுதணும்னு சொல்லி முயற்சி பண்ணி முதல்ல எழுதினவர் இப்னு ஜுரைஜ்ங்கிறவர். இவர் தான் முதல்ல ஹதீஸ்ங்கிறத ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி ஒரு எழுத்து வடிவமாக்கணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணி இவர் 150 உள்ளவர். 150 மரணித்தவர், பிறந்தவர் கூட கிடையாது. 150 மரணித்தவர் சொன்னா ஒரு 60-70 சேர்த்துக்கிட்டு பாத்துக்கிறங்க. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துக்கு ஒரு நெருக்கத்தில் உடையாந்துறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து ஒரு 100 ஆண்டு அந்த ரேஞ்சில் என்ன செய்யறாருன்னு கேட்டா இவர் வந்து ஹதீஸை தொகுக்கிறார். இவர் வாழ்ந்த மக்காவில் உள்ள ஹதீஸை மட்டும் இவர் தொகுக்கிறார். ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்ந்த ஊர்ல தான் தொகுப்பாங்க. அதுல தொகுக்கும்போது என்ன செய்யறாருன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொன்னதை மட்டும் எழுத மாட்டாரு. இப்பதான் நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னது, சஹாபி சொன்னது, தாபி சொன்னது பிரிக்கிறோம். சஹாபாக்கள் வழியா வந்த எல்லாத்தையும் எழுதுறது. ரசூலுல்லாஹ் சொன்னாலும் சரி, அபூபக்கர் சொன்னாலும் சரி, உமர் சொன்ன செய்தியா இருந்தாலும் சரி, இது மாதிரி என்ன ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை எல்லாம் மார்க்க சம்பந்தப்பட்டதாக என்ன செய்தி கிடைத்தாலும் அவங்க எழுதி வைக்க ஆரம்பித்தார்கள் ஹிஜ்ரி 150. அப்ப என்ன செய்யல, இந்த செய்திகளை வந்து திரட்டி அனைத்து ஹதீசுகளையும் வைத்து திரட்டக்கூடிய நிலையில் இருக்கவில்லை. அடுத்து 150 அவர் செஞ்சிட்டாரா. 153 ஒரு 3 வருஷம் கழிச்சு மாமர் பின் ராஷித் என்கிற ஆளு, இன்னொரு 3 வருஷம் கழிச்சு சாயித் பின் அபி அரூபா என்கிற ஆளு, அதுக்கு ஒரு 160 10 வருஷம் கழிச்சு சோபா என்கிறவர், 163 சுஃபியான தௌரி, அபு அவானா ஹம்மாத் இப்னு சலமா 176 இவங்க எல்லாம் வாழ்ந்தது. மாலிக் இமாம் வந்து 179 மரணிக்கிறாங்க. இப்னுல் முபாரக் 181, ஹுசைன் 188, ஜரீர் 188. இந்த 188 இந்த காலம் வரைக்கும் உள்ளவங்க எல்லாம் ஹதீஸ்ல என்ன செய்யறாங்க, அவங்க பகுதியில் உள்ள எழுதுறாங்க. இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, ஹதீஸ் திரட்டிலாம் எழுதல. தங்கள் பகுதிக்கு சஹாபாக்கள் வந்து தங்கள் பகுதியில மக்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த செய்தி பல மக்கள் வழியாக செவி வழியாக மக்கள் மத்தியில பேசப்பட்டு கொண்டு இருக்கும். அதுகளை கேட்டு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற வேலையை செஞ்சாங்க. ஒரு அளவுக்கு என்ன செஞ்சு பாதுகாக்கப்பட்டு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அதுல வந்து இந்த சொன்ன ஆட்களுடைய நூல்கள்லாம் முக்காவாசி இல்ல, எழுதுனாங்கன்னு ரெக்கார்டு இருக்கே தவிர அதெல்லாம் இருக்குமே. ஆனால் அதுல டவுட் கம்மியா இருக்கும். ஏன்னா ஒரு ஆள் விட்டா அங்க போயிடும். 80 நூறுலாம் இருந்தா எனக்கு தாபி அறிவிச்சார், தாபிக்கு சஹாபி அறிவிச்சார், 2 பேர்ல போயிடும், ரசூல்லா வரைக்கும் போயிடும். ரசூல்லா சொன்னதாக வருவதற்கு எத்தனை பேர் தான் தேவை? இவங்கள 2 பேர் அளவுக்கு போயிடும். காலம் செல்ல செல்ல ஆள் ஜாஸ்தி ஆயிடும். இன்னைக்கு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாரு என்ன செய்யறது? ரசூல்லா எனக்கு எங்க அப்பா சொன்னாரு, அவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு சொன்னார் கூட எத்தனை பேரை சொல்றது? இப்படி அது பெரிய லிஸ்டே வந்துடும். ஒரு ஹதீஸை விட ஆட்களுடைய பட்டியல் பெருசா போயிடும். அந்த அளவுக்குலாம் வரக்கூடியது. ஆனா அந்த நெருக்கமான காலத்தில் இருக்கிறவங்களுக்கு குறைவான அந்த அறிவிப்பாளர்கள் இது முடிஞ்சிடும். இப்படி எழுதி வச்சாங்க. இது ஒரு வகை. அதுக்கப்புறம் 200 தாண்டின பிறகு தயாலிசிங்கிறவர், ஷாஃபி, அப்துல் ரஸாக் அவர் நூல் கிடைக்குது. ஷாஃபி இமாம் எழுதின நூல் கிடைக்கிறது. தயாலிசி முஸ்னத் ஷாஃபின்னு பேரு இப்பவும் கிடைக்கிறது. அபுதாவுது தயாலிசி, இந்த அபுதாவுது இல்ல, இன்னொரு அபுதாவுது. அபுதாவுது தயாலிசிங்கிறவர் எழுதினது 204. அப்துல் ரஸாக் என்பவர் முஸன்னஃப்னு ஒன்று எழுதினாரு 211. அதெல்லாம் இப்ப கிடைக்கத்தான் செய்யுது. சயீத் இப்னு மன்சூர், அலி இப்னு அல்-ஜாதி, இப்னு அபி ஷைபா இவங்க எல்லாம் இதெல்லாம் கிடைக்கிற நூல்கள். அதாவது 188 வரைக்கும் உள்ள ஆளுக்கு எழுதுனதெல்லாம்
எழுதினாங்க. 1-2 எழுத்து பிரதியா இருக்கிறது, மக்கள்கிட்ட பெரிய அளவில் அது ரீச் ஆகி கொள்ளவில்லை. 200க்கு மேல வந்த நூல்கள் எல்லாம் இன்றைக்கும் என்ன செய்யறது, கிடைக்கிறது. இவங்களும் திரட்டி என்ன செய்யறாங்க, எழுதுறாங்க. இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டா மெனக்கட்டு எழுதுறவங்க. இவங்க என்னன்னா அந்த ஊர்ல உள்ளது மட்டும் இல்லாம மதீனாவுல ஜரீர் இருந்தார், மக்கள் இருந்தாரா, அங்க போயிட்டு அவரை சொன்ன ஹதீஸையும் திரட்டிக்கிறது, மதீனாவுக்கு வர்றது, அங்க சொன்ன ஹதீஸையும் திரட்டிக்கிறது, கூபாவுக்கு போறது. எங்கெல்லாம் இஸ்லாமிய அறிஞர்கள் இருப்பதாக அறியப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் சஹாபாக்களுடைய தாக்கம் இருந்ததாக கேள்விப்படுகிறார்களோ, அங்கெல்லாம் போய் தொகுத்து எழுதுனது. பல ஊர் ஆட்களுடைய ஹதீஸ் இருக்குது. இவங்கெல்லாம் 200க்கு முந்தி உள்ள ஆளுக்கு ஹதீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பல ஊர் ஆட்களுடைய ஹதீஸ் இருக்காது, ஒரு ஊர்ல பரவி இருந்த ஹதீஸ் மட்டும்தான் தெரியும். அப்ப இது கொஞ்சம் பிராட் ஆக்கி என்ன செய்யறாங்க, இவங்க எல்லாம் எழுதுறாங்க. அதே மாதிரி இப்னு அபி ஷைபா, இஸ்ஹாக் இப்னு ராகவி அதெல்லாம் அந்த கிதாப்லாம் இருக்குது. முஸ்னத் அகமது இருக்கு, தாரமி இருக்குது. இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அந்த எல்லா பக்கமும் சுத்தி எழுதுறாங்க. அந்த வரிசையில தான் புகாரி 256ல வர்றாரு. புகாரி சிறந்த ஹதீஸ்ங்கிறோம்ல, இந்த புகாரிங்கிறவர் 256. அதுக்கு முன்னாடி 40-50 பேர் எழுதியிருக்காங்க ஹதீஸுகளை. இன்னும் சன்னப் அப்துல் ரஸாக்லாம் பெரிய பெரிய வால்யூம் கொண்டது. முஸ்னத் அகமது இருக்கு, அகமது புகாரியோட உஸ்தாத். அகமது பின் ஹம்பல்னு சொல்றோம்ல, ஹம்பல் இமாம்ங்கறாங்க 4 மதுஹப்ல, அவருக்கு மதுஹப் சம்பந்தம் இல்ல, அவர் ஹதீஸ்களை மேதை. அப்ப அகமது பின் ஹம்பலுடைய மாணவர் தான் புகாரி. அகமது பின் ஹம்பல் எழுதின முஸ்னத் அகமது புகாரியை விட 7 மடங்கு பெருசு இன்னைக்கு ஹதீஸ் எண்ணிக்கையில. அவ்வளவு பெரிய அளவுக்கு உள்ள வால்யூம் கொண்டது எது, அகமது. அப்ப புகாரியை விட ஜாஸ்தியாக மத்தவங்க எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. முஸன்னப் அப்துல் ரஸாக் ரொம்ப பெருசு தான். முஸன்னப் இப்னு அபி ஷைபா என்பது அதுவும் ரொம்ப பெருசு தான். அப்ப பெரிய பெரிய நூல்கள்லாம் தொகுத்து எழுதியிருக்கிறாங்க. இந்த புகாரியுடைய இது மட்டும் எதனால அவர் 256ல வர்றாரு. இந்த 256ல அவர் என்ன பண்றாருன்னா, இதை நம்ம கொஞ்சம் நெறிப்படுத்தணும், என்ன கேட்டதெல்லாம் எழுதக்கூடாது, அதை கொஞ்சம் கரெக்டான செய்திகள் தான் எழுதணும், ஃபில்டர் பண்ணி எழுதணும்னு சொல்லி சஹீஹானதை எது ஆட்களை வச்சு எடை போட்டு சஹீஹானதான் எழுதணுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு யார் வர்றா, புகாரியுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் அந்த மாதிரியான ஒரு கருத்துக்கு அதுக்கப்புறம் முஸ்லிம்லாம் எடுத்த 261, இப்னு மாஜா 275, திருமதி 279, முஸ்னத் ஹாரிஸ் கிடைக்குது 282, இப்னு அபி ஆசிம் சுன்னான் ஒரு புக் எழுதியிருக்காரு 287, பஸ்ஸார் இப்பவும் கிடைக்குது, நசை கிடைக்குது 303, அவரு அபு யாலா இப்பவும் கிடைக்கிறது அந்த புக்கு 307, இப்னு ஹுசைமா 311, இவங்களாம் ரொம்ப பின்னாடி ஒடியாந்துறாங்க. இப்னு ஹிப்பான் 354, தபுரானி 360, அப்ப தாரகுத்னி 405 உடைய, தபுரானி 385, தாரகுத்னி 405, ஹிஜ்ரி 405க்கு பிறகுலாம் ஹதீஸ்ல தேடி தேடி தொகுக்குறாங்க. ஆளுக்கு ஜாஸ்தியா இருக்கும். தாரகுத்னில பாத்தீங்கன்னா ஒரு ஹதீஸுக்கு ரசூலுல்லாஹி இடையில 10-15 பேர் தேவைப்படும். புகாரிக்கு 5-6 பேர் தான் தேவைப்படும். அதுக்கு முந்தின ஆட்களுக்கு 2-3 பேர் தான் அறிவிப்பாளர் இருப்பாங்க. ஒரு ஹதீஸ் எடுத்தா எனக்கு இவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார், முடிஞ்சு வச்சுக்கல. அந்த மாதிரியா இருக்கும். இப்படி எல்லாம் இருந்தார்கள். அதே மாதிரி இந்த ஹாக்கிம் அவர் 430, அபு நைம் 454, பைஹக்கி நம்ம சொல்றோம் அவர் 480 இருக்கிறது 500ல வர்றாரு. ரசூலுல்லாஹ் மூத்தா போய் ஹிஜ்ரி 500ல எழுதுறாரு. இப்னு அசாக்கிர் 571 வரைக்கும் இந்த மாதிரி ஓடுது. அப்ப கிட்டத்தட்ட 600 முடிகிற வரைக்கும், அதாவது 150ல ஆரம்பித்து ஹிஜ்ரி 600 முடிகிற வரைக்கும் ஹதீஸ்களை தொகுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடைக்காலத்தில் என்ன ஏற்படுதுன்னு கேட்டா, ஹதீசுகள்ல தொகுத்துக்கிட்டு இருக்கிற கட்டத்தில் நிறைய ரசூலுல்லாஹ் பேர்ல இட்டுக்கிட்ட ஆரம்பிச்சிடறாங்க. மக்கள்கிட்ட பரவிட்டு இருக்கும்போது அதுகளையும் சேர்த்தா எழுதுறாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல இட்டு கட்டி சொல்லுவாங்கல்ல, பொய்யா சொல்ல ஏன் பொய் சொல்றாங்கன்னு கேட்டா, அதுக்கு முந்தி இப்பதான் ரெக்கார்டை உண்டாக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெக்கார்டை உண்டாக்கிட்டு இருக்கிற காலத்தில் என்னன்னு சொல்லலாம், அதுவும் ரெக்கார்டுக்குள்ள சேர்ந்துக்கணும். அப்ப அந்த மாதிரி பொய் சொன்னதை எல்லாம் எழுத வேண்டிய நிலைக்கு அறிஞர்கள்லாம் தள்ளப்பட்டு, ஹதீஸ்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னதும் இருக்கும் சொல்லாததும் இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பொய்யா பரப்பி விட்டுருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்று என்னன்னு கேட்டா, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சில ஹதீஸ்கள் உங்களுக்கே தெரியும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு, அல் பாலஞ்சான் ஷிஃபாவு குல்லி தாயின், அதாவது கத்தரிக்காய் இருக்குல்ல, அது எல்லா நோய்க்கும் நிவாரணம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது எப்படி இருக்க முடியுமா? எல்லா நோய் நிவாரணம் ஆகுமா? ஆகாது. கத்தரிக்காயில் அப்படி இருக்கு, ஏதாவது மெடிக்கல்லையாவது இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சாப்பிடாத கத்தரிக்காய் கரப்பான்னு என்ன செய்யறாங்க, சாப்பிட வேணாம் அந்த காலத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. அது நல்ல ஒரு உணவு இல்லைன்னு சொல்லி. ஆனா அது எல்லா நோய்க்கும் நிவாரணம் என்று சொல்லி இட்டு கட்டி இருக்கிறார்கள். அது சரியான ஹதீஸ் இல்லை என்று எப்படி கண்டுபிடிச்சாங்க? ரெண்டாவது விஷயம், சரியான ஹதீஸ் இல்லை என்று தள்ளினார்கள். இது ரசூலுல்லாஹ் சொன்னா இருக்க முடியாது. அப்ப கேட்டதெல்லாம் ஏத்துக்கணும்னா இதை ஏத்துக்கிற வேண்டியதானே, இதை ஏத்துக்கிற வேண்டிய நிலைமை வந்துடும். அதே மாதிரி உங்க சொல்றாங்க, அதாவது அலைக்கும் பில் அதசி பைன்னகும் முபாரக்கும், பருப்பை விட்டுறாதீங்க, பருப்பு சாப்பிட்ற மட்டும் விட்டுறாதீங்க, அது பரக்கத்தானதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
இது சொல்றதுக்கு ரசூல் வந்தாங்க. பருப்பு சாப்பிடக்குள்ள அது அவன் தெரிஞ்சு அவன் சாப்பிட்டுக்க மாட்டானா? இது ரசூல்லா வராட்டி பருப்பு சாப்பிட மாட்டானா? ரசூல்லா ஏத்துக்கிறாங்க ஜாஸ்தி பருப்பு சாப்பிடுறாங்க. பருப்புக்கு இது வந்து மார்க் நபியுடைய டூட்டி. அதெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க? அலைக்கும் பில்லாத நீங்கள் பருப்பை விட்டு விடாதீர்கள், இன்னஹு முபாரக்கும், அது பரக்கத்தானது. 70 நபிமார்கள் இது பருப்பை புனிதம் என்று சொல்லி இருக்கிறார்கள். 70 நபிமார்களுடைய நாவில பருப்பை புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். இப்படிலாம் ஹதீஸுங்க ரசூல்லாவுடைய பேர்ல தான். அதே மாதிரி வந்து லவ்கானல் அருசு ரெஜுலன் லகான ஹலீமன், அரிசி இருக்குல்ல, அரிசி மட்டும் ஒரு மனிதனாக இருக்குமே ஆனால் அது ரொம்ப சகிப்புத்தன்மை உடையதாக இருந்திருக்கும். ஏதாவது மீனிங் இருக்கு? இது ரசூல்லா சொல்ற மாதிரி இருக்கு, ஒரு நபி பேசுற மாதிரியா இருக்கு. அரிசியா மனுஷனாவது? அரிசி நல்ல போட்டு மிதிச்சு பண்றாங்கல்ல, சகிச்சுட்டு இருக்காது. அதுக்கு அறிவா இருக்கு சகிச்சுட்டு இருக்கிறதுக்கு. மனிதனை சொல்ல உயிரினங்கள் தான் சகிக்கிற மாதிரிலாம் வரும். பூமி தான் அது பிரச்சனை ரொம்ப சகிச்சுட்டு இருக்கு. எல்லாரும் மிதிக்கிறோம், உதைக்கிறோம், மலத்தலம் கழிக்கிறோம். உலகத்திலே பொறுமைண்டா பூமின்னு சொல்ல முடியுமா? சகிக்கிறதுனா அதுக்கு அறிவு இருந்து அந்த வழியை உணர்ந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அதுக்கு பேர் தான் சகிக்கிறது. இது சகிக்காம என்ன பண்ணிடணும்? நம்மளது பூமி என்ன பண்ண முடியும்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஏறி போனா அது ஒண்ணும் இல்ல, அது வலிக்குமா கஷ்டமா இருக்குமா? அதுக்கு ஒண்ணுமே இருக்காது. கட்டுறது மேல கட்டுறது ஏற்ற லோடு ஜாஸ்தியா இருக்கு சொல்லுமா? அது பூமி அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அதாவது இப்ப அது அரிசி பொறுமையா இருக்கு, பொறுமைக்கு உதாரணம் அரிசி, இதுக்கு உதாரணம் அப்படின்னு ஜீவன் இல்லாத இதை சொல்லக்கூடாது, உயிரற்ற வகைகளை சொல்லக்கூடாது. அது மாதிரி சொல்றாங்க. மா கலகு ஜாயுன் இல்ல அசுபகு, பசித்த யாரு அரிசியை சாப்பிட்டாலும் வயிறு நிறையாமல் இருக்காது. இது வேணா சொல்லுவானே, இது யாருக்கு தெரியாது? பசிச்சா அரிசி சாப்பிட்டா வயிறு நிறையும் ரசூல்லா சொல்லணுமா? இதை போய் ரசூல்லா சொல்லி பதிவு பண்ணுவாங்களா? அரிசி பசித்தவன் அரிசி சாப்பிட்டால் வயிறு நிறையும் இப்படின்னு சொன்னா தெரிஞ்ச விஷயம் தான். இந்த தெரிஞ்சது ஒரு தத்துவம் சொன்னா கிறுக்கன்னு தான் நினைப்பான். இது யாருக்கிட்ட தெரியாது? நெருப்பு சுடுங்கிற சொல்லி கொடுக்கலாமா? நெருப்பு இருக்கிறதே அது சுட்டு விடும் அப்படின்னு நான் உங்களுக்கு என்ன செய்வீங்க? குழந்தைக்கு சொல்லிக் கொடு, அதுக்கு எடுக்க பண்ணுச்சுன்னு சொல்லிக் கொடுக்கலாம். மக்கள் மத்தியில் பயன் பண்ணும்போது மக்களே நெருப்பின் பக்கம் போய் விடாதீர்கள், நெருப்பு கை வைத்து விடாதீர்கள், நெருப்பு சுட்டு விடும் என்ன செய்வான்? இவனை யாரும் பிடிச்சிட்டு வந்தாலும் கேட்க மாட்டான், கேட்பானா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா? இந்த மாதிரி சொல்றாங்க. அரிசி சாப்பிட்டீங்கன்னு வைங்க வயிறு நிறையாம இருக்காது, எதை சாப்பிட்டாலும் தான் நிறையும். அரிசி மட்டும் வயிறு நிறைக்கி அந்த பள்ளத்தை நிறைக்கிறது எதை கொண்டு போட்டாலும் என்ன செய்யும்? வயிறு நிறைஞ்சு போயிடும். இதெல்லாம் வந்து ரசூலுடைய இதெல்லாம் ரசூல்லா சொன்னாங்க. பார்க்கும்போது என்ன செய்யும்? ஒரு வாரியான ஆளா இருப்பார்கள், இருக்க ஒரு உலர் இருப்பார்கள் அப்படி நினைப்பான்ல. இதுக்காக எதிரிகள் செஞ்சிருக்காங்க ரசூல்லாவை பத்தி. அவர் பெரிய சீர்திருத்தம், புரட்சி, அனல் பறக்கிற தீவிர பிரச்சாரம் இதெல்லாம் செஞ்ச ரசூல எப்படி ஆக்க பார்க்குது? இந்த ஹதீஸ்கள்லாம் ஒரு விவரம் கட்ட ஒரு ஆள் மாதிரியும் சும்மா அர்த்தம் இல்லாம உளர்ற ஒரு ஆள் மாதிரியும் காட்டுகிறது. இப்படி எல்லாம் ஹதீஸ்கள் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸை பாருங்க. மல்லம் யகுல்லஹு மாலுன் யதஸத்தகு பிஹி, உங்கள்கிட்ட தர்மம் செய்ய, எல்லாரும் தர்மம் செய்யணும். கண்டிப்பா தர்மம் செய்ய காசு இல்லைன்னு வைங்க. யகூதி நசாரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து டெய்லி 2 லானத்து பண்ணி விட்டுரு, லானத்து செஞ்சிருங்க. காசு இல்லைன்னு சொன்னா யகூதி நாசமா போகட்டும், நசாரா நாசமா, தர்மம் செஞ்சு கிடைச்சிருமா? இது எப்படி செய்யலாம்? இதான் மார்க்கம். டெய்லி போய் என்ன செய்யணுமா? காசு வசதி காசு உள்ளவங்க தர்மம் செய்யுங்க, காசு இல்லாதவர்கள் செய்யணும்னா பொல் அனில் யகூத ஒன் நசாரா, யகூதி நசாராக்களை லானத்து செய்யுங்கள். பேரை சொன்னீங்க லானத்து செய்யுங்க, பொதுவாகவும் செஞ்சுக்கலாம். யகூதி நசாராவை திட்டிட்டீங்கன்னு சொன்னா நீங்க தர்மம் செஞ்சுக்கலாம். ஒரு தடவை திட்டினா ஒரு தர்மம், 2 தடவை திட்டினா 2 தர்மம், உட்காந்துட்டு திட்டிட்டு பணக்காரன மிஞ்சி எங்க போயிடலாம். திட்டி திட்டிய நன்மை கோச்சுக்க. இது மார்க்கம். இதுக்கு சொல்ல வந்தாங்க யகூதி நசாரா மார்க்கத்தை சொல்லு. அவன் மார்க்கத்துக்கு விரோதமா ஏதாவது செஞ்சான்னு சொன்னா அதை விமர்சனம் பண்ணு, தாவா பண்ணு, கொள்கை, அது ஓகே. இது இஸ்லாம் காட்டின ஒரு வழியா? இதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று சொல்லி பரப்புனாங்க. அதே மாதிரி அந்நதுரு இலல் வஜ்ஹில் ஜமீல் இபாதத்தும், அழகான முகங்களை பார்ப்பது இபாதத்து, வணக்கம். இபாதத்துல தொழுகணும் மட்டும் வணக்கம் நினைக்காதீங்க. அழகான முகம் இருக்குன்னு வைங்களேன், அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறது இபாதத்து. அப்ப எங்க கொண்டே விடும்? அழகான முகத்தை பாருன்னா என்ன சொல்ல வர்றாங்க? இதெல்லாம் வந்து ஒரு வேற மாதிரி சின்ன அர்த்தத்தில் சொல்றாங்க. அப்படி இந்த மாதிரி காமுகனா இருக்கிற எவனோ ஒருத்தன் நினைச்சிருக்கான், இதை ரசூலுல்லாஹ் அவர்கள் கட்டியிருக்கிறான். அழகான முகத்தை பார்ப்பது இபாதத்து என்று இதெல்லாம் ஹதீஸ் கிதாபுகள்ல இருக்கிறது. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகள் என்று பின்னாடி உள்ள அறிஞர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனா இது எழுதப்பட்டு வைத்திருக்கிறது, அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து கண்கள் வந்து சில பேருக்கு நீல ப்ளூ கலரா இருக்கும். கருவெளி இருக்குல்ல, கருவெளி வந்து கருப்பா இருக்கிறதுக்கு பதிலாக நீல கலரா இருக்கும். இப்ப நீல கலராக வந்து கண்ணாடி வாங்கி வச்சுட்டு அது ஒரு ஸ்டைல் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல கண்ணு உள்ளாலாம் என்ன செய்யறாங்க? வேணுங்கிற கலருக்கு கண்ணை மாத்திக்கலாம். அதுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி விற்கிறாங்க. அதை வாங்கி அதை ஒட்டிக்கிட்டு என்ன செய்ய போனா நீல கண்ணாவும் தெரியும், பச்சை கண்ணாவும் தெரியும், மஞ்சள் கண்ணாவும் வாங்கிக்கலாம், சிவப்பு கண்ணாவும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான அந்த சினிமாக்களுக்காக கண்டுபிடிச்சதை வச்சு இப்ப ஸ்டைலா போயிடுச்சு. இப்ப நிறைய கல்லூரிகள் எல்லாம் அந்த கண்ணை மாத்திக்கிற தன்மை வந்திருக்குது. ஆனா இயற்கையாக ப்ளூ கலர் இருந்துச்சுன்னு சொன்னா அது யும்னும், அது பெரிய பாக்கியம், வரக்கத்து,
ஊதா கலர்ல மட்டும் கண் நினைச்சுன்னு வைங்க, பறக்கத்து கொட்ட உடனே கொட்டுமா. இதுக்கு என்ன கண்ணு ஊதாவா இருக்கிறதுக்கும் பறக்கத்து கொட்டுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்படி அல்ல ரிஸ்க்குகளை வகைப்படுத்துறான். கண்ணை கவனிச்சுதான் ரிஸ்கை வகைப்படுத்துறானா? கண்ணு நீளமா உள்ளவங்களாம் பல பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறானா? இந்தியாவில் இருக்கிற பெரிய கோடீஸ்வரர் அம்பானி அதானி எல்லாம் கண்ணு புழுவா இருக்கு, அவங்களுக்குலாம் பில்கேட்ஸ் எல்லாம் புழுவாவா இருக்குது. அப்ப புழுவா இருக்கிறவன் அப்படி இருப்பான்னு சொன்னா எப்படி அது சரியா வருமா? அது இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அக்குலு சமக்கி யூஹினுல் ஜசத, மீன் சாப்பிட்றாதீங்க, அது உடம்பை பலவீனமாக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தாக்குலுன மின்ஹு லஹமன் தரியா, உங்களுக்கு கடலில் பசுமையான மாமிசத்தை நாங்கள் உங்களுக்கு தருகிறேன் அப்படிங்கிறான். கப்பல்ல நீங்கள் போகிறீர்கள், மீன் பிடிக்கிறீர்கள், அதை பசுமையான உணவு லஹமன் லஹமு இறைச்சிங்கிறான், அதல்ல லஹமன் தரியா, பசுமையான ஒரு உணவை உங்களுக்கு கடலில் இருந்து வெளிப்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவங்க என்ன செய்யறாங்க? மீன் மட்டும் சாப்பிடாதீங்க, அது என்ன செய்யும்? யூஹினுல் ஜஸத, உடம்பை பலவீனமாக்கிறோம். இதெல்லாம் ஹதீஸ். அதாவது எழுத்துவல்ல ரெக்கார்ட் ஆக்குற காலத்துக்கு, அந்த இடைப்பட்ட காலத்துல ரெக்கார்ட் பண்ணி கொண்டும் பண்ணாமலும் இருக்கிற அந்த காலத்துல இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை பயன்படுத்தி எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். யாரே தாபியின்கள் காலத்தில் இருந்த முனாபிக்குகள், தப தாபியின்கள் காலத்தில் இருந்த முனாபிக்குகள், அல்லது முஸ்லிமா இருந்து கூட ஒரு கெட்ட நோக்கத்துக்காக வேண்டி செஞ்சவர்கள்லாம் இப்படிலாம் பண்ணி இருக்கிறாங்க. இன்னொன்னு பாருங்களேன், மன்னாகத லுக்குமத்தன் மின் மஜரல் காயித்தி வல் பவுல், மலம் கழிக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்திலேயோ கக்கூசலன்னு வைங்க, சிறுநீர் கழிக்கிற இடத்திலேயோ ஒரு கவலை உணவு கீழே விழுந்துருச்சு, இல்ல கக்கூசல விழுந்துருச்சான், இழுந்து அதை ஒருவன் எடுத்து, கக்கூசுல விழுந்ததை எடுத்து, ஒரு வடை வச்சிருக்கிறீங்க, வடை கக்கூசுல விழுந்துருச்சு, அதை எடுக்கணுமா, எடுத்து கசலகா, அதை கழுவி சும்மா அக்கலகா, அப்புறம் சாப்பிடுவானே, ஆனால் உபிரலக எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு விடும். பாவம் மன்னிக்கிறது என்ன செய்யணும்? கக்கூசுல கிடக்கிறத எடுத்து தின்னுக்கலாம். இதை சொன்னா இஸ்லாத்தை பத்தி ஒரு என்ன நினைப்பான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இது அவன் சொல்லிட்டு போனா கிறுக்கண்டாக்கிடுவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதா இருக்கிறாங்க. இப்படிலாம் எவன் ஒருத்த கக்கூசில் கிடக்கிற உணவை எடுத்து கழுவி சாப்பிட்டால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அநாகரிகமானது. ஒழுக்கத்தை சுத்தத்தையும் சொல்லி தந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழிச்சிட்டு கூட கழுவணுங்கிற ஒரு மார்க்கத்தில் தான் இருக்குமா? சிறுநீர் கழிச்சு போயிட்டு இருக்காங்க எல்லாரும், யூரின் போனாலும் கழுவணும்னு சொல்ற ஒரு மார்க்கத்தில் தொழுகைக்கு சுத்தம் பண்ணிட்டு தொழுவான்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இந்த மாதிரியான ஒரு நஜீஸான விஷயங்களை சாப்பிட சொல்லுவாங்களா? மனம் ஒப்பாது. அருவருக்கிற எல்லாருடைய மனமும், யாருடைய மனம் இது ஒப்பாது. அந்த கக்கூசுகளை சுத்தம் செய்கிறான அவன் கூட கையால் சுத்தம் செஞ்சிருவானே தவிர அதுல கிடக்கிற வடையை திங்க மாட்டான். கக்கூசை சுத்தம் செய்யறவன் அவனுக்கு கூட ஜீரணிக்க முடியாது. அதை சுத்தம் செய்யறவனுக்கு கொஞ்சம் அருவருப்பு கம்மியா இருக்கும்ல, அவன் கூட செய்ய தயங்குகிற ஒரு காரியத்தை மார்க்கம் என்கிற பெயரில் சொன்னால் மார்க்கத்தை யாரா வருவானா? அதுதான் திட்டம் போட்டு என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் காலத்துல யூதர்கள்லாம், அவன் இஸ்லாமிய போர்வை போத்திக் கொண்டு இதை ஒழிக்கிறதா இருந்தா இவர் பேர்ல விட்டு அடி பண்ணுவேன். ஆள் போயிட்டார். இனிமே இஸ்லாத்தை ஒழிக்க வழி என்ன? இந்த ஒரிஜினல் குர்ஆன் அப்படி போச்சுன்னு சொன்னா, ஒரிஜினல் ஹதீஸ் போனுச்சுன்னா சீக்கிரத்தில் உலகத்தில் அது என்ன செஞ்சேன் அப்படி ஆண்டு விடும். அது விடக்கூடாது என்று சொன்னால் இப்படி கொஞ்சம் கட்டுக்கதையில போட்டு இதான் இவர் அந்த மாதிரி உளர்னாலா, அந்த மாதிரி சரியா இருக்காதுப்பா, இந்த மாதிரி ககுசல் திங்க சொல்றாங்க, இது ஒரு மார்க்கமா இது அப்படின்னு சொல்றதுக்காக தான் செஞ்சிருக்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி அலைக்கும் பில் மில்ஹி, உப்பு விட்டுறாதீங்க, உப்பு கம்பல்சரியா சேர்த்துக்கிறங்க. ஃபைன்னஹு ஷிஃபாவுன் மின் 70 தான், 70 வியாதிக்கு நோய் மருந்து இருக்கிறது, 70 நோய்க்கு என்ன இருக்கு உப்புல மருந்து இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னும் உப்பு பாராட்டி நிறைய இருக்குது. உப்பு சாப்பிடுறது நல்லதா கெட்டதாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது அறிஞர்கள் மத்தியில, விஞ்ஞானிகள் மத்தியில. சிறிதளவுக்கு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் வேணும்னு சொல்லக்கூடிய அயோடின் தேவைங்கிறவங்க சொல்றாங்க. சில பேர் வேணாம் உப்பே சேர்க்கக்கூடாது, 40க்கு மேல என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது, அது பிரஷரை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி அலோபதி வைத்தியங்கள்ல அது நல்லதா சொல்லப்படவே இல்லை. அது நல்லதா இருந்துட்டு போகுது, நல்லதாக இருந்துட்டு போகுது, கெட்டதா இருந்துட்டு போகுது, அது பிரச்சனை இல்லை. இது ஏன் மார்க்கம் மூலம் எனக்கு புசுற? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு முக்கியத்துவம் சொன்னாங்கன்னு சொன்னா அது மார்க்க ரீதியான விஷயமா கட்டளை இட்டுறாங்களா, விரும்பி திண்டாங்கன்னு அது ஒரு விஷயம். நீ சாப்பிடுன்னு சொன்னா எந்த அளவுக்கு கேட்டா, இப்பவும் இன்னைக்கும் நீங்கள் எத்தனை முஸ்லீம் வீடுகள் விருந்து வைக்கும் போது என்ன செய்வாங்கன்னா ஒரு கோப்பையில் முதல் உப்பு கொண்டு வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் உப்பு தான் திங்கணும். உணவுலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன கோப்பையில் ஒன்றா என்ன செய்வாங்க, உப்பை கொட்டி கொண்டாந்து வைப்பாங்க. வந்து உட்கார்ந்தெல்லாம் உப்பு எடுத்து சுண்ணத்துன்னு சொல்லிக்கிட்டே எடுத்து திம்பாங்க. ஆளுக்கு ஒரு உப்புக்கல்ல போட்டுட்டு அப்புறமேல தான் என்ன செய்வாங்க, உணவை சாப்பிடுவாங்க. அது இந்த இனிப்பு நல்லா தெரியறதுக்காக உப்பு முத போட்டுவிட்டா நல்லா இருக்குங்கிறது அது ஒத்துக்கிறோம். அப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம், ஸ்வீட் கொடுக்கணும் வைங்களேன், கம்மியா தெரியற ஆட்களா இருந்தா ஒரு உப்பு முத போட்டுக்கிறங்க, அப்புறம் ஸ்வீட்டை சாப்பிட்டு பாருங்க, 2 மடங்கு இனிப்பா தெரியும். அந்த மாதிரி ஒரு நாக்கை ஏமாத்துறதுக்கு கொடுத்தா பரவாயில்லை. நீவே எதுக்கு வைக்கிறான் அந்த உப்பை? அது நல்லது சிறந்ததுங்கிறான்.
அது செஞ்ச 70 வியாதிக்கு நிவாரணம்ங்கிறான். அது வியாதிகள்லாம் 70 வியாதி அதான் உண்டாக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு பக்கத்தில் உட்காந்துட்டு சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. உப்பு இல்லாத பொருள்கள் அவங்க ஒன்று தனியாக தயாரிக்கிறாங்க. சில ஆட்களுக்காக என்ன செய்யறான், அது ஒரு 25% மக்கள் அப்படி ஆகிட்டாங்க. இன்னைக்கு 25% மக்களுக்கு வந்து உப்பு இல்லாதவங்க பொருள் தயாரிக்கிற அளவுக்கு வீட்டில் 2 சமையல் நடந்துட்டு இருக்கு. பாதி வீடுகள் என்ன இருக்கு, உப்பு போட்டு ஒரு சோறு, உப்பு இல்லாம ஒரு சோறு, உப்பு போட்டு ஒரு சப்பாத்தி, உப்பு இல்லாம ஒரு சப்பாத்தி செய்யற அளவுக்கு இருக்கு நிலைமை. அப்ப அது என்ன 70 வியாதிக்கு நோயுமோ, 70 வியாதிக்கு நிவாரணம் இப்பெல்லாம் இருக்குமா? எல்லாரும் பாராட்டிட்டு அப்படி கண்டுபிடிச்சு கூடுதல் உறுதிப்படுத்திருப்பாங்க விஞ்ஞானிகள்லாம். அப்படி இருந்தா இல்ல. அப்ப இதெல்லாம் பொய் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யறாங்க, என்னத்தையாவது விட்டு வளர்றதுக்காக செஞ்சிருக்கிறாங்க விளங்குறோம். அதே மாதிரி வந்து இதெல்லாம் இன்னைக்கும் மக்கள்கிட்ட இருக்கு. உப்பு சுண்ணத்துங்கிற கருத்து என்ன இருக்கு, அந்த காலத்துல இருந்த மாதிரி இன்னைக்கும் சுண்ணத்துன்னு ஏன் வந்துச்சு? எவனோ இட்டு கட்டின ஒரு விஷயத்தை நம்பி அது வாழடி வாழையா சொல்லி கொடுத்து அதை ஒரு ரசூலுல்லாவுடைய சுண்ணத்துன்னு அர்த்தம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அர்த்தம். அப்படி நம்பக்கூடிய காட்சி எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி மாமின் ருமானின் இல்லா அதாவது பிஹப்பத்தின் ருமானில் ஜன்னா, எந்த ஒரு மாதுளம்பழத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுல உடைச்சிங்கன்னா அதுல ஒரே ஒரு விதை மட்டும் சொர்க்கத்துடையதா இருக்கணும். எந்த மாதுளம்பழத்தை எடுத்தாலும் சரி, அதுல மாதுளம்பழத்தை மட்டும் பங்கு வச்சு கொடுத்துறாதீங்க இப்படிலாம் சொல்லுவாங்க. மாதுளம்பழத்தை முழுசா தின்றுங்க. ஏன்னு கேட்டா ஒரே ஒரு சொலை என்ன இருக்குது, மாதுளை இதுல ஒரு விதை வந்து சொர்க்கத்துடைய அடங்கி இருக்கிறதுல, சொர்க்கத்துடைய வாற்றல கலந்து இருக்குது. அது இங்கேயே சொர்க்கம் கிடைக்க சின்ன விஷயமா அது. அதனால மாதுளம்பழத்தை வாங்கினால் பிரிச்சு பாதி வீதம் கொடுத்தீங்க, அடுத்தவங்களுக்கு போயிடும். உங்களுக்கு காசு கொடுத்து வாங்கினா இல்லாம போயிடும். அதனால முழு மாதுளம்பழமா தான் சாப்பிடணும். இப்பெல்லாம் கிராமங்கள்ல சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஹதீஸ் எழுதி வச்சுக்கிறாங்க. இப்பதான் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கடைசியில் பார்த்து ஹதீஸ் தமிழ் எழுதி வச்சுக்கிறாங்க, ஹதீஸ்ங்கிற பேர்ல. இந்த மாதிரி எல்லாம் அதே மாதிரி வந்து இஸ்லாத்துல வந்து பெண்களுக்கும் எல்லா விதமான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. கல்வி உரிமை கண்டிப்பா இருக்கிறது மார்க்கத்தில். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், ஒல் முஃமினூன முஃமினாத்து பௌதுஹும் அவுலியா பௌலின், மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள். யஅமுருன பில் மஅரூஃபி, நன்மை ஏவுகிறார்கள். வயன்ஹூன அனில் முன்கரி, தீமையை தடுக்கிறார்கள். மூமினான ஆண்களா இருந்தாலும் நல்ல விஷயங்களை ஏவணும், தீமையை தடுக்கணும், மார்க்கத்தை அறியணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல பெண்கள்லாம் வந்து கேள்வி, அவங்க சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. வெக்கம் வந்து அவங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து தடையாக இருந்ததில்லை. அவங்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஆயிஷா நாயகி உட்பட பெரிய பெரிய சஹாபி பெண்கள் எல்லாம் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல பிரச்சனைகளை மனைவிட்டு ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். ஒரு சிக்கல் வரும் பொழுது மனைவிட்ட போய் எப்படி டீல் பண்ணலாம் என்று ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். ஆதாரம் நிறைய இருக்கிறது. இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹதீஸ் ரசூலுல்லாஹ் பேர்ல ஷாவிருஹுன்ன வ காலிபுஹுன்ன, நீங்கள் வந்து பெண்கள்கிட்ட ஆலோசனை பண்ணுங்க, பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ ஏற்க மாதிரி நடங்க. அது கேட்காம தொலைஞ்சிட்டு போயிடலாம். அதாவது பெண்கள்கிட்ட கருத்து கேளுங்க. அவங்க செய்யலாம்னு சொன்னாங்க செய்யாதீங்க, செய்யாதீங்கன்னு சொன்னாங்கன்னா செஞ்சிருங்க. ஒரு ஆளுக்கு தர்மம் செய்யலாமான்னு கேட்கறீங்க, மனைவிட்டு கேட்கறீங்க, செய்ய சொன்னாங்கன்னா நீ செஞ்சிடக்கூடாது, செய்ய வேணான்ட்டாங்க செஞ்சிருங்க. அப்ப பெண்கள்கிட்ட நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள், அதுக்கு நேர் மாத்தமா நடங்கள். அது இது ஆலோசனை செய்யாதுன்னு சொன்னாலாச்சும் ஒரு கருத்து போயிடும். கருத்தை இது கேட்கறது, கருத்தையும் கேட்டுவிட்டு அந்த கருத்தை மீறுங்க, வேணும்னு மீறுங்க. இது வந்து பெண்களை இழிவுபடுத்துறதுக்காக வேண்டி பெண்கள் மட்டும் உன குடும்பத்தில் பஞ்சாயத்தா இருக்காங்க, பொண்டாட்டி சொல்லு கேட்காம வந்திருப்பாங்க, அவன் உண்டாக்கியிருப்பாங்க. இந்த யார் உண்டாக்கியிருப்பா, வீட்டில் பொண்டாட்டி சொல்ல கேட்கக்கூடாதுக்காக வேண்டி ரசூலா என்ன சொன்னாங்க தெரியுமா, உன் சொல்ல கேட்கக்கூடாது ரசூலா சொல்லிட்டாங்க. உன் ஆலோசனை கேட்பேன், ஆனா எடுத்து நடக்க மாட்டேங்க, ரசூலா சொல்லிட்டாங்க அடங்கிடுவாங்கல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை போட்டு இந்த பெண்களை அடக்குவதற்காக வேண்டிதான் இதை இட்டு கட்டியிருப்பானே தவிர, இது வந்து குர்ஆன்லயே ஹதீஸ்ல இப்படி இருக்குமா, அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொல்லியிருப்பாங்களா? அவங்களே உம்மு ஸலமாட்ட ஆலோசனை கேட்டாங்க. அந்த மக்கா வெற்றியின் போது நோன்பு திறப்பாங்கல்ல, மக்கள் எல்லாம் திறக்க மாட்டேம்பாங்க. குர்பானி விஷயத்துல ரசூல்லா அறுக்கிறதுக்கு முடிவு பண்ணுவாங்க, மற்றவங்க அறுக்க மாட்டாங்க, இஹ்ராம களைய மாட்டாங்க. இதுல எல்லாம் ரசூல்லா யார்கிட்ட ஆலோசனை கேட்கறாங்க, மனைவி மாற்ற ஆலோசனை கேட்கறாங்க. அவங்க சொல்ல கேட்டு நடக்கிறாங்க. அப்ப இது பெண்கள்கிட்ட ஆலோசனை கேட்கறது ஏன் தடுக்கிறீங்க? அவங்க அறிவு, அவங்க மனிதர்கள் இல்லையா? அவங்களும் தொழுகை பாத்து கடமையாக்கப்பட்ட அறிவு இருக்குன்னு அர்த்தம். ஆன்மா இருக்கான்னு சர்ச்சை பண்ணிட்டு தான் ஒரு காலத்துல அதெல்லாம் உடைச்சி எரிஞ்சு அவங்களுக்கு சொத்துரிமை, திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை, கல்வி கற்கிற உரிமை, எல்லா உரிமையும் இஸ்லாத்துல கொடுத்திருக்கையில ஆலோசனை கேட்டு மீறுங்கன்னு அர்த்தப்ப இந்த மாதிரியான ஹதீஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து 3 காரியங்கள் பார்வையை கூர்மையாக்குமா. மங்களான பார்வை டாக்டர்கிட்ட போவாதிய 3 காரியம் இருக்குது. அதை செஞ்சா பார்வை ரொம்ப பிரைட் ஆகி போயிடும், கூர்மையாயிரும். அது என்னன்னா அந்நகரு இல்ல சொல்றான், பசுமையான பொருள்களை பார்க்கிறது, பச்சையான பொருளை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா செடி கொடிகளை பார்க்கிறது. இதை பார்த்து கொண்டிருந்தால் பார்வை கூர்மையாகும். அது மாதிரி ஒல்மாயில் ஜாரி, ஓடுற ஆத்த பார்த்துட்டே இருக்கணும், ஆறு ஓடிட்டு ஊத்து பார்த்துட்டு இருக்கணும். ஓடுகிற தண்ணியை பார்த்தா என்ன செய்யுமா, கண் பார்வை கூர்மையாகும். ஒல் வஜிகள் ஹசனி, அழகான முகத்தை பார்த்துட்டே இருக்கணுமா. கண் பார்வை கம்மியா இருந்தா
ஊர்ல யார் அழகா அவங்களுக்கு உட்கார வச்சு பார்த்துட்டே இருக்கணும். பின்னி எடுக்க போறாங்க அதுக்கு. அது என்ன அர்த்தம்? இது அழகான முகத்தை பார்த்து கொண்டே இருந்தால் கண் பார்வை கொண்டா பாக்குற சொல்ல தடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அழகானதுல பெண்களும் வருவாங்கல்ல. அழகான முகத்தை பார்ப்பது ஆம்பளை முகம் பொம்பளை முகம் கிடையாது தானே, பெண்கள் முகமா இருக்கலாம்ல. இந்த பொம்பளை முகம் தான் அழகா இருக்குன்னு சொல்லி பாக்குறான். என்னடா கேட்ட ரசூலா சொல்லிருக்காங்கல்ல, பார்வை எனக்கு கம்மியா இருக்கு, இப்படி கூர்ந்து பார்த்தா பார்வை பிரைட்டா அப்படி சொன்னா ஒத்துக்குருவோமா? அதுக்கு செஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு செஞ்சான்னு தெரியல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரில் இந்த மாதிரி அழகான பெண்களை பார்ப்பது, அழகான முகத்தை பார்ப்பது வந்து கண் பார்வையை கூர்மையாக்கும். இந்த மாதிரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல நினைஞ்சிருக்காங்க, இட்டு கட்டி இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரிங்க இது ஒரு வகையாச்சா. இன்னும் சில பேர் ஆர்வ கோளாறுல இபாதத்துகளை மக்கள் செய்ய வைக்கிறதுக்காக வேண்டி பரக்கத்தை விட்டு அடிக்கிறது. வாயில வந்ததுலாம் குர்ஆனை ஓதுறது நல்ல காரியம் தானே, நல்ல காரியம், அது விட்டுற வேண்டியதான். அதுல குர்ஆனுக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு அல்லாஹ் சொன்னா சொல்லிட வேண்டியதான். அதை விட்டு என்ன செய்வார், ஒரு நூஹ் இப்னு அபி மரியம் ஒருத்தர் இருந்தார். இவர் வந்து 114 சூறாவுக்கும் அந்த சிறப்பு கண்டு ஒரு ஹதீஸ்ல அறிவிச்சிருக்காரு. எல்லா சூறாவுக்கும் அல்ஹம்து சூறாவின் சிறப்பு, பக்ரா சூறாவின் சிறப்புன்னு சொல்லி 114 சூறாவுக்கு சிறப்பு. சிறப்புனா என்னது? யார் ஒருத்தன் தப்பத்தீதா ஓதுகிறானோ அவனுக்கெல்லாம் ஒரு மாளிகை கட்டுவான். அந்த மாளிகைக்கு 1000 கதவுகள் இருக்கும், 1000 கட்டில்கள் இருக்கும், 1000 ஹூர்லின்கள் இருப்பார்கள். இப்படி இருந்தா விட்டு அடிக்கிறது. இப்படியாக வந்து வாயில வந்தெல்லாம் விட்டு அடிச்சு 114 சூறாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி சிறப்புகள் இருந்து அறிவிக்க ஆரம்பிச்சார். அறிவிச்ச உடனே ரொம்ப ரசூலுல்லாஹ் சொல்லிருக்க விட்டு அடிக்கிற மாதிரி தெரியுது, இவன் ஆளு பேசுற சரியா தெரியல என்று கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. எங்க இருந்து கிடைச்சு உனக்கு இந்த மாதிரி 114 சூறாவுக்கு சிறப்பு எழுதியிருக்கிறிய, எங்க இருந்து கிடைச்சு? மின் ஐநலக ஹாதா, இது உனக்கு எங்க இருந்து கிடைத்தது அப்படின்னு அவன் சொல்றான். மக்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்னு இஸ்ஹாக் என்பவருடைய வரலாறையும் மற்றவர்கள் எழுதிய வரலாற்று புத்தகத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறார்கள். குர்ஆனை ஓத வைப்பதற்கு நான் என்ன செய்யலாம் திட்டம் போட்டேன், அதுக்கு நானே தான் செஞ்சேங்கிறான். மக்களை குர்ஆனை ஓதாம வேற ஒரு புத்தகம் படிக்கிறாங்களாம். அதுல இருந்து திருப்புவதாக இருந்தால் ஒவ்வொரு சூறாவுக்கும் பயங்கரமான நன்மைன்னு நான் சொன்னேன்னு சொன்னா அதுக்கான படிப்பாங்கல்ல, நல்லவங்க பேர்ல. இவங்க யாரு? இபாதத்தை தப்லீகில் செய்யற மாதிரி, தப்லீகில் விட்டு அடிப்பாங்கல்ல பொய், எல்லாமே பொய்யா தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்தாரு, இப்படி பணக்காரனா போயிட்டாரு, இப்படி இந்த மாதிரி கதை சொல்றது. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில வந்து பொய்களை விட்டு அடிச்சாலும் நூஹ் இப்னு அபி மரியம் இவருடைய எந்த ஹதீஸ் சூறாவுடைய சிறப்பு எடுத்தாலும் ஒரு 5-6 சூறாவுக்கு தான் சிறப்புன்றது. பொதுவாக குர்ஆனுக்கு சிறப்பு இருக்குது, குறிப்பிட்ட சூறாக்களுக்கு சிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் 114 சூறாவுக்கு சொல்லப்படவில்லை. ஆனாலும் இந்த ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா, வரலாற்று நூல்களையும் கதைகளையும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள மாத்தி அவங்கள சரியான பாதையை கொண்டு வர்றதுக்காக வேண்டி நான் தான் இதை பண்ணினேன் அப்படின்னு இவன் சொல்லி இருக்கிறான். யாரு? நூஹ் இப்னு அபி மரியம். அதே மாதிரி வந்து ஆசூரா தினத்தில் அந்த ஆட்சி ஓடல இருக்கிறான். ஆசூரா தினத்தில் வந்து சுருமாயிட்டுக் கொள்வதும், ஆசூரா தினம் இருக்குல்ல, முஹர்ரம் 10 வந்து சுருமாயிட்டுக் கொள்வதும் ஜீனத் அலங்கரித்துக் கொள்வதும் அது வந்து ரொம்ப சுன்னத்தான நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ். இது யார் எடுத்து கட்டிருப்பா? ஆசூரா நாள்ல நோன்பு வைக்கிறது இருக்குது. ஆசூரா நாள்ல அல்லாஹ் வந்து மூசா நபியை காப்பாத்தினாண்டு அதுதான் இருக்குது. அது ஒரு பண்டிகையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அலங்கரித்து சுருமாயிட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டு அது மாதிரி இருக்கக்கூடிய நாளாக நமக்கு 2 நாள் தான் இருக்கிறது. நோன்பு பெருநாள் ஒன்று, ஹஜ்ஜி பெருநாள், இந்த 2 நாள் தான். ஈதுடைய நாள் 2 நமக்கு சொல்லிட்டாங்க. சொல்ல போனா 5 இருக்குது. இந்த ஐயாமு தஷ்ரீக் இருக்குல்ல, அதையும் சேர்த்தா அது ஒரு 3, 5 மொத்தம் 5 நாள் வரும். இந்த 5 நாள் தான் நமக்கு பண்டிகையுடைய சந்தோஷமா உண்பதற்கும் பருகுவதற்கும் வகை வகையா சாப்பிடுறதுக்கும் அணிவதற்குரிய நாட்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நாளத்துல வந்து செய்யறது சுன்னத்துங்கிற மாதிரி எழுதிக்கிறாங்க. இது எங்க இருந்து வந்தது? ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல, பொய் தான் இது. அதே மாதிரி வந்து இப்ப நகம் வெட்ட சொல்லி மார்க்கத்தில் இருக்குது, வலியுறுத்தப்பட்டிருக்குது. நகம் வெட்டுறதுக்கு ஒரு மெத்தடு, நகம் எப்படி வெட்டணுமா அப்படி ஹதீஸ் எழுதிக்கிறாங்க. நகம் வெட்டுறதாக இருந்தால் முதல்ல என்ன செய்யணுமா, இங்க ஆரம்பிக்கணுமா, வலது கையில வந்து ஏதோ எது வசதியோ அப்படி செஞ்சுட்டு போயிடலாம். அதான் கரெக்டான முறை. நமக்கு எது வசதியோ இந்த கையில வேண்டாம் இந்த கையில வேண்டாம், அதுக்கு மெத்தட்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி நாளை வெட்டி விட்டு அப்புறம் இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வந்து இந்த இதில் முடிக்கணுமா. அதான் இந்த கட்டை விரல்ல இங்க ஆரம்பிக்கணும், இங்க முடிக்கணுமா. எப்படி முதல்ல வெட்ட ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் இந்த விரல ஆட்காட்டி விரல்ல ஆரம்பித்து அப்புறம் நடுவிரலுக்கு வந்து அதுக்கப்புறம் இது என்னது மோதிர விரலா பாம்பு விரலா, மோதிர விரலுக்கு வந்து சுண்டு விரலுக்கு வந்து அப்புறம் இந்த கையில் அதே மாதிரி வந்து இந்த கட்டை விரல் இதுக்கு இந்த கட்டை விரல். அப்ப முதல்ல இந்த விரலில் ஆரம்பித்து இந்த விரல முடிக்கணும். எங்க ஊர்ல எல்லாம் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பார்பர் ஷாப்ல போய் என்ன செய்வோம், முடிவெட்ட போகும்ல, அவங்க நகம் வெட்டி விடுவாங்க, கையை நீட்டு இந்த முறையெல்லாம் வெட்டுவாங்க. எங்க ஊர்ல அந்த பார்பர் ஷாப் போனீங்கன்னா அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பொய்யை, இதான் சுண்ணத்துன்னு சொல்லிட்டு
நகமற்ற ஒரு சுண்ணத்தான முறை இருக்கும் தெரியுமா, நீ என்ன இப்படி போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வெட்டி விட்டு இந்த முறையில் இதை கடைசியா வெட்டுவாங்க. ஒரு சுண்ணத்தை நாங்கள் நினைச்சுக்கிட்டோம். அப்ப இந்த கதைகள் இன்னைக்கு வரைக்கும் அழியல. இட்டுக்கட்டப்பட்டது டிக்ளேர் பண்ண பிறகும் கூட இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு என்ன இருக்கு, ஜீவன் இருந்துகிட்டு இருக்கு, மக்கள் மத்தியில் உயிர் இருந்துகிட்டு இருக்கு, போய்கிட்டே இருக்கிறது. அதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த ஆலிம் சாக்களை புகழ்ற மாதிரியான ஹதீஸ் அளவுக்கு எதுவும் இட்டுக்கட்டின கிடையாது. இந்த மத குருமார்களை புகழ்ற மாதிரி ஜாஸ்தியா இட்டுக்கட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இட்டுக்கட்டிருக்காங்கன்னு கேட்டா, இன்ன சலாத்து பி அமாமத்தின் தாதுல் பி ஹம்சின் வைஷரின், தலப்பா கட்டிக்கிட்டு தொழுகிறது இருக்க 25 மடங்கு சிறந்தது. நீங்க யாரும் தலப்பா கட்டுறது, அஜத் தான் கட்டுவார், நம்மளாம் கட்டிட்டு இருக்க மாட்டோம். அப்ப அஜத் தலப்பா கட்டி தொழுகிறார்ல, நம்ம எல்லாம் 1 மடங்குனா 25 கிடைக்குதுங்க, நம்ம அவர்கிட்ட நிறங்க இயலுமா? அவர் தலப்பா இந்த உண்டாக்குறதுக்காக வேண்டி தலைப்பாகை கட்டிக்கிட்டு தொழுவது 25 மடங்கு நன்மை. இப்படி எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸுமே ஆத்தன்டிக்கா இல்ல, பரப்பினார்கள். இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னதாக பரப்பினார்கள். அதே மாதிரி இதா ஜலசல் முத்தஅல்லிமு பைன யதையில் முஅல்லிமி, ஆசிரியருக்கு முன்னால் மாணவன் உட்கார்ந்தானேயானால் ஃபதஹல்லாஹு அலைஹி 70 பாபன் மின் ரஹ்மா, அவனுக்கு 70 ரஹமத்து வாசல்களை திறந்துறான். ஆசிரியருக்கு முன்னாடி போய் மாணவன் உட்கார்ந்தா போதும், அல்லாஹ் என்ன செய்வானா 70 வாசல் திறந்துடுறானா. ஒலா யக்கும் மின் இந்திஹி, அவற்றை உட்கார்ந்து எந்திரிக்கிறான்ல, எந்திரிக்கும் போது இல்லா கயோமின் வலதத்து உம்முஹு, அவன் தாய் பெற்றெடுக்கும் பொழுது எப்படி பாவம் இல்லாம இருந்தானோ அந்த மாதிரி ஆயிடுவானா. உங்களுக்கு பாவம் பண்ணி எல்லா அக்கறம் பண்ணிவிடுங்க, பண்ணி விட்டு போய் அசரத்து முன்னாடி போய் கொஞ்சம் உட்கார்ந்துட்டு எந்திரிக்க வேண்டியது. பாவம் இல்லை, இப்ப செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு அசரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து எந்திரித்து விட்டால் அன்று பிறந்த பாலகன் வாங்கல, அன்று பிறந்த பாலகன் மாதிரி பாவமற்றவராக ஆகிவிடுவார் என்று சொன்னாங்களாம். அதனாலதான் அஜத்து மாதிரி தனி அந்த தப்பு செய்யறாங்க, ரொம்ப அஜத்தை மதிப்பாங்க. நிறைய தப்பா சம்பாதிக்கிறவங்க, தப்பான லாட்டரி வைக்கிறவங்க, சினிமா கூட்டம் நடத்துறவங்க, இது மாதிரியான சாராயம் வைக்கிறவங்க, ஹராமான தொழில் பண்றாங்கல்ல, இந்த மாதிரி ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மதிக்கிறது ஜாஸ்தியா மதிப்பாங்க. யார? அஜத்தை. எதுக்கு மதிக்கிறாங்கன்னு கேட்டா, ஏதோ இந்த மாதிரி பாக்குறதுனால ஏதோ பாவம் கழியட்டுமே, அப்படி அதுக்காக தான் இவர் பார்த்தா பாவம் கழி, அப்படி நம்பிக்கை. இதெல்லாம் அடிப்படை என்ன இப்படி இட்டு கட்டி வச்சிருக்காங்க. எந்திரிச்சவன பாவம், உட்கார்ந்து எந்திரிச்சா பாவம் போக முடியாது, சின்ன விஷயம் தானுங்க, என்னோட செஞ்சுட்டு போலாமே. அன்று பிறந்த பாலகண்ட ஹஜ்ஜிக்கு இருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அந்தஸ்து யாரு கிடைக்குது? இப்ப அஜத்தை பாக்குறவங்க கிடைக்கிறா இல்லையா, அப்படி பாக்குறோம். அதே மாதிரி இதோட அடிக்க பாருங்க, அதாவது சொர்க்கத்திலையும் உலமாக்களுக்கு தேவை இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்ன அகலல் ஜன்னத்தில் யஹ்தாஜுன இலல் உலமா, சொர்க்கவாசிகளுக்கும் உலமாக்களின் பக்கம் தேவை இருக்கிறது. இங்கதான் நாங்க தேவை நினைச்சுக்கிறாதீங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போனாலும் அங்கேயும் எங்க தேவை உங்களுக்கு இருக்கிறது. அங்க என்ன தேவை? அங்க ஹலால் ஹராம் இல்ல. சொர்க்கத்துல மார்க்கத்தை சொல்லித் தரது தானே உலமா. அங்க ஏதாவது ஹராம் இருக்கா? சொர்க்கத்துல சட்டத்திட்டம் இருக்கா? நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கலாம், நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு உலகம் சொர்க்கம். அந்த பாக்கியத்தை அனுபவிக்கும் போது நீங்க ஆலிம் தேவைன்னு நீங்க நினைக்கலாம், ஆனால் அங்கேயும் தேவை இருக்கிறது. எதுக்கு தேவை இருக்குன்னு கேட்ட விளக்கம். ஒதாலிக்க அன்னகும் யசூரு நல்லாக பீக்குள்ளி ஜும்மாத்தின், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சொர்க்கவாசிகள்லாம் அல்லாஹ் போய் சந்திப்பாங்களாம். அல்லாஹ் போய் செய்வாங்களாம், வார வாரம் பார்த்துட்டு வருவாங்களாம். பார்த்தவன அல்லாஹ் கேட்பானா, தமன்னும் வலைய அலாமா சேர்த்தும், நீங்க விரும்புறதெல்லாம் ஆசைப்படுங்க என்று கேளுங்க அப்படின்னு நல்லா கேட்பானா. வார வாரம் போவோம், அல்லாஹ் பார்க்க போவாங்களாம். ஒவ்வொரு வாரம் அல்லாஹ் செய்வானா, வேணுங்கிறதெல்லாம் கேளுங்க சொல்லுவானா. அவங்க என்ன செய்வாங்களா, எந்த கேட்க ஒன்றும் தெரியலையே, உடனே உலமாக்கிட்ட வருவாங்களாம். உலமாக்கிட்ட உலமா நாங்க என்னத்தை கேட்கறது, அல்லாஹ் இப்படி கேட்கறானே, நாங்க என்னத்தை கேட்கறது கேட்டோம்னா இவங்க என்ன செய்வாங்களாம், தம்மன்னோ கதா கதை என்னெல்லாம் கேட்பான்னு சொல்லி கொடுப்பாங்களாம். இதுக்கு தேவை இருக்கு. நாங்க அங்க வந்தாலும் உங்களுக்கு என்ன வேணும்னு எல்லாம் கேட்பான், உங்களுக்கு தெரியாத ஆன்சரு எங்கள்கிட்ட வருவீங்க, நாங்க சொல்லி தந்த பிறகு அதை போய் கேட்பீங்க. உனக்கு சொர்க்கத்துல எது வேணும்னு உனக்கு எப்படி யார் சொல்லி தந்தா, நீ எப்படி சொல்லிக் கொடுப்பான? உலமா அவனுக்கு விருப்பம் என்பது அவனா செய்யற முடிவு. அல்லாஹ் என்ன வேணும்னு கேட்கறது அனுபவிக்கிறது கேட்கறான். இது அவனா செஞ்சுட்டு போயிடுவான். எல்லா இன்பமும் இருந்தா வேணாம் அல்ல போதுன்றான். அல்ல ஏதாவது குறையா இருந்தா அவனுக்கே தெரியும், அல்லது கொஞ்சம் கம்மியா இருக்கு பார்த்து கூட கொடுத்துட்டு போறான். இதுக்கு இது அஜத்துக்கு வரணும். எதுக்குன்னு கேட்டா, எங்களை சார்ந்தா நீங்க இருக்கணும், சொர்க்கத்துல எங்களுடைய ஆதிக்கம் இருக்குது. இவங்க போங்கலன்னு தெரியும், அது ஒரு விஷயம். முக்கியமானது என்ன, இந்த மாதிரி சொன்ன ஆளுக்கு ரசூலுல்லாஹ் இட்டு கட்டின ஆளுக்கு போனத்தர பஞ்சாயத்து ஆனா எழுதி வச்சுக்கிறாங்க, உலமாக்களுக்கு சொர்க்கத்திலும் தேவை இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இந்த உலமாக்களை புகழ்ந்து நிறைய ஹதீஸ்கள் இப்படிதான் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னல் ஆலிம உள்ள முத்தாலிம இதா மர்ராலா கரியத்தின், ஒரு ஆலிமும் மாணவரும் உஸ்தாதும் மாணவரும் ஒரு கிராமத்தை கடந்து சென்றார்களே, ஆனால் இன்னல்லாக எருப உள்ள அதாபன் மக்பரத்தி தில்கல் கரியா, அந்த ஊரில் உள்ள கபிரஸ்தான் இருக்குல்ல, அந்த கபிரஸ்தானில் வேதனை செய்யப்படுவாங்கல்ல, அவங்களுடைய வேதனைகள் 40 நாளைக்கு நிற்குவாங்கல்ல. இந்த ஒரு அசர்த்தையும் மாணவனையும் கூட்டிட்டு போய் கபிரஸ்தான் வழியா கூட்டிட்டு போயிட்டோம்னா 40 நாளைக்கு பஞ்சாயத்து இல்ல. ஒரு 40 நாளைக்கு ஒரு 2 பேரை போட்டு என்ன செய்யணும், ஒரு ரவுண்ட்ஸ் விட்டுற வேண்டியதான்.
ஒரு 40 நாளைக்கு ஒருக்கா இவர் ரவுண்ட் போயிட்டு வந்தாருன்னு சொன்னா அந்த 40 நாளைக்கு கபர் வேதனை இல்ல அப்படின்னா இப்பெல்லாம் இருந்தானே சொல்லுவாங்க மக்கள்கிட்ட. நம்ம மாதிரியா பாவங்கள்லாம், அவங்களாம் போனால பாவம் கழியுது, உட்கார்ந்தால அன்று பிறந்த பாலகங்கிறோம். சின்ன விஷயமா ஆலிம்கள்லாம் இந்த மாதிரி பில்டப் கொடுத்து தான் ஆலிம்கள்னா ஒரு மதிக்கத்தக்கவர்கள் மாதிரி புனிதமானவர்கள் மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு அவங்க செஞ்சாங்க. ஆனா நிக்கல ஒரு விஷயம், அப்படி செஞ்சாங்க ஒரு காலத்துல. அதே மாதிரி மன்சார உலமா ஃபக்கத் ஜாரணி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலமாக்களை நீங்கள் போய் ஜியாரத் செஞ்சால் சந்தித்தால் ஃபக்கத் ஜாரணி, என்னைத்தான் சந்திக்கிறீர்கள். ஒரு ஆலிமை சந்திக்கிற யாரை சந்திக்கிற மாதிரி, ரசூலாகிய என்னை சந்திக்கிற மாதிரி. உமன் சாபகல் உலமா, உலமாட்ட யாராவது முசாபா செஞ்சீங்கன்னு சொன்னா இப்ப கண்ணமா சாபகனி, ஏன்டா முசாபா செய்யறாரு அவரு. நீங்க உலமாட்ட முசாபா செய்யும் ரசூல்லாட்ட செய்யணும் நினைச்சிட்டு செய்யுங்க அப்படின்னா நான் மக்கள்கிட்ட அதுதான் அப்படி செய்யறாங்க. ஸோ நம்மளால கை கொடுக்குறோம்ல, மற்ற அளவு உலமாக்கிட்ட இப்படி முசாபா செய்யறான்னு பாருங்களேன். கூடி குறுகி அடங்கி முடிஞ்சு எதனால அது ரசூல்லான்னு நினைச்சுக்கிட்டு இவர்கிட்ட செய்யற முசாபாக யார்கிட்ட செய்யறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட செய்யறதுக்கு ஈக்குவலானது என்று ரசூல்லாவே சொல்லிவிட்டார்கள். இப்படியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யறாங்க, இது மாதிரிலாம் பரப்புனாங்க. உலமாக்கள் ஒரு பக்கம், மன்சாரல் உலமா பக்க ஜாரணி, உலமாவை சந்தித்தவன் என்னை சந்தித்து விட்டான் அந்த ஹதீஸ் மாதிரி. மிதாதுல் உலமாய் அஃதலு மின் தமிழ் சுகதா, உலமாக்களுடைய பேனா மைத்துளி இருக்குது, அது ஷஹீதுகளுடைய ரத்தத்தை விட மேலானது. உலமான லேசா நினைக்கிறியா, அவர் எழுதுற பேனா வச்சிருக்காரு, அதுல இருந்து ஒரு துளி மை இருக்குது, அந்த மையை ஷஹீதுகளுடைய ரத்தத்தை விட மேலானது அப்படின்னு என்ன ஆகும், அசரத்தை எங்க கொண்டு வைப்பான் யோசிச்சு பாருங்க. அப்ப உலமாவுடைய மைக்கு கூட அவ்வளவு பெரிய புனிதம் இருக்குது என்று தங்களுக்கு தாங்களே இந்த புனிதத்தை உண்டாக்கி கொள்வதற்காக வேண்டி இந்த உலமாங்கிற ஆளுக்கு செஞ்ச அநியாயம் ரொம்ப ஜாஸ்தி. இப்படி எக்கச்சக்கமான அக்கீதா விஷயத்துல, இபா தொழுகை விஷயத்துல, ஆசுரா நோம்பு, மேராஜ் நோம்பு, என்னென்னமோ வாயில வந்ததெல்லாம் என்ன செய்யறாங்க, ஆசுரா நோம்பு இருக்குது, மேராஜ் நோம்பு, பராத் நோம்பு என்றெல்லாம் பல விஷயங்களை இட்டு கட்டி அதெல்லாம் இபாத்து செய்ய தூண்டுறோங்கிற பேர்ல மக்கள்லாம் பொடுபோக்கா இருப்பாங்க, அசால்ட்டா இருக்கிறாங்க, நாங்க இப்படி எல்லாம் பரவுது. ஒரு பக்கம் ஹதீஸ்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் இந்த மாதிரியாக என்ன செய்யறாங்க, பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்ன பிரச்சனை என்றால், இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதும் சொல்லாதும் இப்ப கலந்துருக்கு ஒரு சமூகத்தில். இப்ப என்ன நிலைமை, ஹதீஸ்கள் சொன்னா அதுவும் ஹதீஸ் தான் சொல்றோம். இவனும் ரசூலுல்லாஹ் கையை உயர்த்தினார்கள் சொல்லும் போது கால ரசூலுல்லாஹ்னு சொல்லிக்கிறான், அதுவும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிக்கிறான். அவனும் சொர்க்கா சாப்பிட்டு சொர்க்கத்துக்கு போயிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. மன்னக்கல துப்பா பக்கத்து தகவல் ஜன்னா, சொர்க்காய் திண்டா சொர்க்கத்துக்கு போயிடுவான் என்றெல்லாம் ஹதீஸ் சொன்னாங்க. அப்ப சொர்க்கா திண்டா சொர்க்கத்துக்கு போவான்ங்கிறதையும் ரசூலுல்லாஹ் பேர்ல சொல்றாங்க, அது தொழுகையில கையை உயர்த்தணும் என்பதையும் ரசூலுல்லாஹ் பேர்ல சொல்றாங்க. ரெண்டு ஹதீஸ் தான். இப்ப ஹதீஸை எல்லாம் ஏத்துக்கிறதுனா அது இதுல வகி இல்லாதுன்னு பிரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுதா இல்லையா? அழகான பொம்பளையை பாரு, உனக்கு பாவம் மன்னிக்கப்படும் சொன்னா, கண்பார்வை கூர்மையாகும் சொன்னா, அது ஒரு இபாதத்துன்னு சொன்னா, அப்ப இது எப்படி மார்க்கத்துக்கு உகந்ததா இல்லையே? அப்ப இது பில்டர் பண்ணணும், இது அப்படி விட்டுறக்கூடாது. நம்ம காலத்துல இது பரவுகிறது, நாம தான் தடுக்கணும். ரசூலுல்லாஹ் காலத்துல பரவல, பறந்தா இருக்கிறாங்க, ஆள உயிரோட ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, இட்டு கட்ட முடியல. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு இந்த மாதிரி எல்லாம் ஆளுக்கு விட்டு ரசூலுல்லாஹ் பேர்ல இட்டு கட்டும் பொழுது, அப்ப ஹதீஸ் என்பது ஹதீஸ் அல்லாதுடன் கலந்தேதான் மக்கள்கிட்ட வருது. இல்ல கவனி, ஹதீஸும் வந்தது, ஹதீஸ் மட்டுமே வரவில்லை, ஹதீஸோட ஹதீஸ் இல்ல வஹியோட வஹி இல்லாதும் சேர்ந்து மக்கள் மத்தியில பரவுகிறது. அப்பதான் அறிஞர்கள் கவலைப்படுறாங்க, என்னடா இது இப்படி போகுது, இதுக்கு என்னமா செய்யணுமே, எப்படி செய்யறது, இப்ப சரியானது எது தவறானது எதுன்னு மக்களுக்கு எப்படி நம்ம அவருடைய அடையாளம் காட்டுவதுன்னு சொல்லி இதற்காக ரொம்ப மெனக்கடுறாங்க. இதுல ரொம்ப மெனக்கட்டவர் யாருன்னு கேட்டா, முதல்ல இதை பற்றி சிந்தித்தவர் நம்ம ஷோபாண்டு ஒரு அறிஞர், அவரும் ஹதீஸை தொகுத்த ஒரு அறிஞர் தான். அவர் ஹதீஸை தொகுக்கிறோட நிக்காம என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஹதீஸை பற்றி நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்று வறுமையானால் அதுல சரியானது தவறானது எது என்பதை கண்டுபிடிப்பதற்கு நாம ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கோணத்துக்கு முதல்ல இந்த விதியை மக்கள்கிட்ட வைக்கிறார் அறிஞர்கள் மத்தியில. அவர் கிளாஸ்ல உள்ள மாணவர்களுக்கு சொல்றாரு. அவர் வழியாகத்தான் புகாரி பெரிய பெரிய மேதைகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அவருடைய இந்த ஊற்றுக்கண் தான். எந்த ஹதீஸ்ல சரி லைஃப் எல்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் ஃபில்டர் பண்றாங்க இல்லையா, இது எல்லாத்துக்கும் முன்னோடி யாருன்னு கேட்டீங்கன்னா ஷோபாங்கிற அந்த அறிஞர் தான். அவர் என்ன பண்றாருன்னா, அவராவும் இதை விட்டு கட்டல, இது பிரித்தறிவதற்கு வழிமுறை எங்க இருந்து எடுக்கிறாருன்னா குர்ஆன்ல எடுக்கிறார். இப்படி கலந்து இருக்கிறது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன மாதிரி செய்வது என்பதற்காக வேண்டி அவர் குர்ஆன்ல ஆய்வு செஞ்சு குர்ஆன்ல இருந்து ஒரு விதியை கண்டுபிடித்து அந்த விதியை மக்கள் மத்தியில் என்ன செய்யறாரு சொல்லி, இன்னென்ன மாதிரி இருக்கிறத ஏத்துக்கிறோம், இப்படித்தான் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுறான், இன்னென்ன மாதிரி இருந்தா ஏத்துக்கிற கூடாது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னாலும் அதை ஏத்துக்கொள்ள கூடாது,
ரசூலுல்லாஹ் சொல்லலாம்னு ஒதுக்கிற வேண்டியதுதான் என்கிற மாதிரி ஒரு ரூலை ஷோபா அவர்கள் உருவாக்குறார்கள். அவர் என்ன ரூல்களை உருவாக்கினாரு, எந்த ஆதாரத்தின் உருவாக்கினாரு, எதன் அடிப்படையில் ஃபில்டர் செய்யப்பட்டது என்பதை நாளைக்கு பார்க்கலாம்.